श्री गुरुभ्यो नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशंकरं लोकशंकरं। ஆன்மீகமும் அறிவியலும் என்கிற இந்த வரிசையில் 2 மாதங்களுக்கு பின்னர் சந்திக்கிறோம். ஆனால் ஆன்மீகமும் அறிவியலும் மாறாதவை. இது என்ன படம்? இதற்கும் ஆன்மீகத்திற்கும் என்ன தொடர்பு, இதற்கும் அறிவியலுக்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் புருவங்களை நெரிக்கலாம். கொஞ்சம் உற்று பார்த்தால் ஏதோ தண்ணீருக்கடியில் இருப்பது போல ஒரு தோற்றம். இன்னும் கொஞ்சம் உற்று பார்த்தால் ஒரு மனித கை அங்கே தெரிகிறது. நீருக்கடியில் யாராவது நிற்கிறார்களா? நீருக்கடியில் எதையோ காட்டுகிறார்களா என்றெல்லாம் இந்த படத்தை பார்த்தவுடன் கேள்விகள் எழக்கூடும். கேள்விகளை அப்படியே வைத்துக் கொள்வோம். கேள்விகளுக்கு விடை தேடுவதற்கு முன்பாக வேறு ஒன்றை சிந்தித்து பார்ப்போம். 2004ஆம் ஆண்டு அதுவரைக்கும் காணாத ஒரு இயற்கை பேரழிவை நாம் சந்தித்தோம். அந்த பெயர் கூட பலருக்கு தெரியாது. ஜப்பான் மொழியில் இருக்கிற சுனாமி என்கிற பெயர் அதுவரைக்கும் நாம் கேட்டதில்லை. தமிழ் மரபில் கடல் கொண்டது என்றெல்லாம் கேட்டிருக்கிறோம். தமிழ் சங்கங்களில் முதல் சங்கத்தை கடல் கொண்டது, 2ஆம் சங்கத்தை கடல் கொண்டது. முதல் சங்கம் கடல் கொள்ளப்பட்ட போது குமரியாறு மறைந்தது. தென்மதுரையிலே இருந்து கபாடபுரம் நோக்கி வந்தார்கள். பின்னர் கபாடபுரத்தையும் 2வது தமிழ் சங்கத்தையும் கடல் கொண்ட போது இன்னமும் வடக்காக நகர்ந்து இப்போது இருக்கிற மதுரை மாநகரத்திற்கு வந்தார்கள். 3வது தமிழ் சங்கம் அந்த மதுரை மாநகரத்தில் இருந்தது என்றெல்லாம் புத்தகங்களில் படித்திருக்கிறோம், செவி வழியாக கேட்டிருக்கிறோம், இலக்கியங்களில் படித்திருக்கிறோம். ஆனால் கடல் கொள்வது என்பது எப்படி இருக்கும் என்பதை நேரடியாக நாம் அனுபவித்த நாள் 2004ஆம் ஆண்டின் டிசம்பர் மாதத்து 25ஆம் நாள். 9.2 ரிக்டர் அந்த அளவுல இந்தோனேசிய தீவுகளை ஒரு பெரிய நிலநடுக்கம் பாதிக்க, அந்த நிலநடுக்கத்தின் விளைவாக தோன்றிய சுனாமி அலைகள், ஆழிப்பேரலைகள் தென்னிந்தியாவையும் தாக்கின, சென்னையையும் தாக்கின, கிழக்கு கடற்கரை முழுவதும் தாக்கப்பட்டது. அன்றைக்கு ஏற்பட்ட அந்த சுனாமியின் விளைவாக 14 நாடுகள் பாதிக்கப்பட்டன. 2,30,000 பேர் மொத்தமாக உயிரிழந்தார்கள் என்று கணக்கு பதிவு. இந்தியாவில் மாத்திரம் 6,400 பேர் உயிரிழந்தனர். தமிழ்நாட்டில் மாத்திரம் 2,758 பேர். இதெல்லாம் எதற்காக என்று கேட்கிறீர்களா? இவ்வளவு பெரிய ஆழிப்பேரலை, இந்த நிகழ்வு நிகழ்ந்த அன்று இன்னொன்றும் நடந்தது. ஒரு சில இடங்களில் சுனாமி அலைகள் தாக்குவதற்கு முன்போடு கடல் அப்படியே உள்வாங்கியது. சில மணித்துளிகள் தான். வேகமாக வந்து அந்த அலை அடிப்பதற்கு முன்னால் கடல் உள்வாங்கியது. சாதாரணமாக கடற்கரைக்கு போனாலே ஒரு பெரிய அலை வருவதற்கு முன்னால் கடல் நீரெல்லாம் கடலுக்குள் போய் திடீரென்று ஒரு அலை வரும். அதுபோல கடல் சில மணித்துளிகள் ஆங்காங்கே உள்வாங்கியது.
அப்படி உள்வாங்கின அந்த சில மணித்துளிகளில் மண்ணையும் சேர்த்து கொண்டு போயிற்று. அங்கே இருக்கிற மணல் சாதாரணமா அலைக்கு அவ்வளவு வேகம் இருக்காது. கொஞ்சம் மண்ணைத்தான் இழுத்து கொண்டு போகும். நாம நின்னோம்னு சொன்னா நம்ம காலுக்குள்ளேந்து கொஞ்சம் மணல் அப்படியே போகும். ஆனா ஆழிப்பேரலைங்கிறதுனால அந்த ஃபோர்ஸ்ல டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் சாண்ட் அப்படியே இட் காட் ஷிஃப்டட். அதனால என்ன ஆச்சுன்னா மணலுக்கடியில் புதைந்து கிடந்த சில இடங்கள், சில கட்டுமானங்கள் வெளியில் தெரிந்தன. அந்த சில மணித்துளிகளில் வெளியில் தெரிந்தன. இன்னும் சிலது என்னாச்சு, இந்த மண் அரித்து கொண்டு போனதுனால அதுவரைக்கும் மண்ணுக்கடியில புதைந்திருந்தது வெளிப்பட்டது. இது ரெண்டும் நடந்தது. இதனால் என்ன ஆயிற்று, பக்கத்துல இருக்கிற மாமல்லபுரம், அந்த மாமல்லபுரத்துல கடற்கரை கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு ஷோர் டெம்பிள் அப்படின்னு பெயர் சொல்லுவார்கள். தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு சின்னமாக விளங்குகிற ஷோர் டெம்பிள். இரண்டாம் நரசிம்மன் என்கிற பல்லவ மன்னன் கட்டியதாக வரலாற்று பதிவு தெரிவிக்கிற ஷோர் டெம்பிள். இந்த ஷோர் டெம்பிளை பற்றி காலம் காலமாக ஒரு செய்தி உண்டு. இன்ஃபேக்ட் பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸ்ல அந்த செய்தி இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இங்கே ஆட்சி நடத்திய போது அவர்களில் சிலர் இந்த பகுதிகளில் போய் ஆய்வு செய்து, நாட் எக்ஸாக்ட்லி ஆர்கியலாஜிக்கல் ரிசர்ச், ஆனால் அந்த பகுதிகளில் போய் மக்களோடு பேசி அங்கே இருந்த தகவல்களை எல்லாம் திரட்டி அப்படி ரெக்கார்ட் பண்ண போது 7 கடற்கரை கோயில்கள் இருந்தன. இப்ப ஒண்ணுதான் மிச்சம் இருக்கு, 6 தண்ணீருக்கு அடியில் போய்விட்டது அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணினார்கள். அங்கேயும் அந்த நம்பிக்கை உண்டு, நம்முடைய மரபிலேயும் அந்த நம்பிக்கை உண்டு. There were 7 pagodas. அதுக்கு பெயரே 7 pagodas. பகோடான்னு சொன்னா கோபுரமாக கோபுர அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுமானம். 7 pagodas. பிரிட்டிஷ்காரர் ஒருத்தர் கூட 7 pagodas அப்படின்னு மாமல்லபுரத்தை பற்றி ஒரு சிறிய நூல் கூட எழுதியிருக்கிறார். 6 pagodas have got submerged in water and only one remains outside என்று வழக்கமாக இதை பற்றி சொல்லுவார்கள். ஆனால் இந்த செவிவழி செய்தி தவறானது என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்தார்கள். There is no evidence. ஏதோ கர்ண பரம்பரையில கதை சொல்லுகிறார்கள். ஏதோ பெருசா நாம 7 கோபுரத்தை பல்லவ மன்னன் கட்டினதாக, 7 கோயில்களை கட்டினதாக எல்லாம் கதை சொல்லுகிறார்கள். அதெல்லாம் இல்லை, ஒண்ணுதான் இருக்கு. There is no evidence. 1993ஆம் ஆண்டு வரலாற்றாசிரியர் ஒருவர் எழுதிய ஒரு நூலில் காணப்படுகிற வாசகம் ஆங்கிலத்திலே இருந்து இங்கே தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இதை யார் எழுதினார் என்பதும் அந்த நூலின் பெயர் என்ன என்பதும் நமக்கு வேண்டாம். நேரடியாக யாரையும் தனிப்பட்ட முறையில் குறை சொல்ல வேண்டாம். ஆனால் அவர் எழுதியது இதுதான். In the waves of Mahabalipuram or in the waves of Mamallapuram, there is no submerged city. 7 pagodas, the name 7 pagodas has no base. It's a baseless name. ஆதாரமற்ற பெயர். 7 pagodas னு ஒண்ணு இல்லை. இதை அப்படியே அக்செப்ட் பண்ண முடியாது. சப்மர்ஜ் சிட்டிங்கிறதெல்லாம் கதை, அதெல்லாம் அங்கே இல்லை. ஏதோ ஒரு இமோஷனல் அவுட்பர்ஸ்ட்ல இப்படியெல்லாம் கதை சொல்லுகிறார்கள்னு 1993ல அந்த நூல் இன்னமும் இருக்கிறது. ஒருவர் எழுதினார். ஆனால் கடல் உள்வாங்கிய அந்த நிலையில் இதுதான் அப்ப வந்த ரிப்போர்ட்.
2004 இது நடக்கிறது. 2005 இந்த கடல் உள்வாங்கிய போது காணப்பட்ட சிலவற்றை பார்த்தவர்கள், அந்த சமயத்துல அங்கிருந்து பார்த்தவர்கள். நமக்கெல்லாம் நினைவு இருக்கலாம், மரீனால கூட சுனாமி வர சமயத்துல திடீர்னு நிறைய வேவ்ஸ் எல்லாம் வருதுன்னு நிறைய பேர் போய் அங்க நின்று வேடிக்கையெல்லாம் பார்த்தார்கள். அந்த மாதிரி அங்க இருந்தவர்கள் சில பேர், அப்போ தெரியாது சுனாமி வரப்போறதுன்னு யாருக்கும் தெரியாது. This happened around 7:58 in the morning. 7:58 அங்க earthquake, அதனுடைய எஃபெக்ட் வரதுக்கு ஒரு 1 to 1.5 hours மேல ஆச்சு. அப்போ அந்த நேரத்துல கடற்கரையில் இருந்தவர்கள், என்னது இது, ஏதோ ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் தெரிகிறது, என்ன இது, கடல் உள்ள போச்சு கடல் உள்ள போச்சுன்னு ஒரு டென்ஷன்ல, ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அவர்கள் சொல்ல, அதற்கு பின்னர் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 2005 2006 இதை பற்றிய ஆய்வுகளை அங்கே நடத்தினார்கள். அந்த ஆய்வுகளின் ஒரு படம் தான் நாம முதல்ல பார்த்தது. தண்ணிக்கு அடியில போய் அங்க இருக்கிறத அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஆய்வினுடைய ஒரு படம். அப்ப அவர்கள் கொடுத்த ரிப்போர்ட் இதுதான். இப்பவும் இருக்கு அந்த ரிப்போர்ட். இன்னும் அந்த தொடர்ந்து அந்த ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மாமல்லபுரத்துக்கு பக்கத்துல சாலுவன் குப்பம்னு ஒரு ஊரு, அங்க ஒரு முருகன் கோயில் இருந்தது. இந்த சுனாமிக்கு அப்புறம் கண்டுபிடிக்கப்பட்டு இப்போது அந்த முருகன் கோயில் திருப்பணி செய்யப்பட்டு, திருப்பணினா முழுக்க திருப்பணி இல்லை, அந்த கட்டுமானங்கள் பக்கத்துல சின்னதா ஒரு முருகன், பட் அந்த பழைய கட்டுமானங்கள் அப்படியே இருக்கிறது. இன்னமும் அங்க ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. சாலுவன் கோயில், சாலுவன் குப்பத்து முருகன் கோயில். நீர்பெயற்று அப்படின்னு ஒரு பெயர் காணப்படுகிறது சங்க இலக்கியத்துல. அந்த நீர்பெயற்று என்பதுதான் மாமல்லபுரம் என்று இருந்திருக்க வேண்டும். ஏன்னா அந்த நீர்பெயற்ற பத்தி கொடுக்கக்கூடிய ஜியோகிராபிக்கல் டிஸ்கிரிப்ஷன் tallies well with the geography of மாமல்லபுரம். பல்லவர்கள் காலத்துல ஒரு போர்ட் சிட்டியா மாமல்லபுரம் இருந்தா கூட அதற்கு முன்னாலேயே ஒரு சின்ன கடற்கரை நகரம், ஒரு கோஸ்டல் சிட்டி அங்க இருந்திருக்கிறது, நீர்பெயற்று. இந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் சமயத்தில் அவர்கள் கொடுத்த ரிப்போர்ட் பாருங்கள். The killer waves shifted thousands of tons of sand to uncover granite sculptures which archaeologists claim are remnants of a 7th century civilization. The sculptures include an elaborately carved lion, a half-completed elephant, and a stallion in flight. அதுல ஒரு பாத்திரம் மாதிரி, ஒரு பாண்டம், ஒரு லயன் அப்படி உட்கார்ந்திருக்கிற மாதிரி இந்த படத்துல பார்க்கக்கூடியவை தான் அந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ்ல கிடைச்சது. ரெக்டாங்குலர் பிளாக்ஸ், கர்ப்பகிரகமாக இருக்கக்கூடும், கர்ப்பகிரகத்தினுடைய மீதம் இருக்கிற பகுதிகள் என்று இருக்கக்கூடிய தன்மையில் சில பாறை கட்டுமானங்கள், ஒரு கிணறு, உரை கிணறு, அதுக்கப்புறம் ஒரு கலசம், அப்புறம் அங்க பார்க்கலாம் அந்த லயன், ஒரு சிங்கம், சிங்கத்தினுடைய அந்த ஸ்டாச்சு. இப்போ 1993 this is baseless அப்படின்னு சொன்னோமே, 2004 2005 this has a lot of base என்று நம்முடைய சிந்தனையை, நம்முடைய நினைவுகளை, எண்ணங்களை, கருத்துக்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. 1993 நாம நம்பல, தண்ணிக்கு அடியில இப்படி எல்லாம் இருந்திருக்க முடியுமா? வெளியில இருக்கிறது பாறை, எக்ஸ்போஸ் ஆன பாறை, இதெல்லாம் இந்த லயன் இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆன பாறை. ஆனா அந்த கடல் உள்வாங்கின போது வெளியில தெரிஞ்சு அதுக்கப்புறம் லேசா அதுக்கு மேல தண்ணி வந்ததுலதான் 6 கோயில்களின் கட்டுமானங்கள் இருக்கின்றன. They are still there. அதுலதான் இன்னும் எக்ஸ்கவேஷன் நடக்கிறது. அப்போ 7 பகோடாஸ் என்பது ஆதாரமற்றது என்று சொல்லப்பட்ட அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியத்தை ஒரு சுனாமி ஏற்படுத்தியது. நம்முடைய பாரம்பரியத்திலேயும் மரபிலேயும் சிலவற்றை செவிவழியாக சொல்லி இருக்கிறார்கள் என்பதனாலேயே it is unscientific என்றோ it is
unreasonable என்றோ it is baseless என்றோ பொருள் இல்லை. அறிவியல் பார்வையில் எல்லாவற்றையும் பார்க்கும்போது இந்த உண்மைதான் முன்னாலே நிற்க வேண்டும். காரணம், பழைய காலத்துல எல்லாத்தையும் எழுதி வைக்கிறதுங்கிறதெல்லாம் கிடையாது. சில விஷயங்கள் காலத்துக்கு காலம் அப்பப்போ ஏற்பட்ட மாற்றங்களால் அப்பப்போ ஏற்பட்ட மேம்பாடுகளால் நிறைய மாறி இருக்கின்றன. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த காலத்துல கடல் வழியாக பயணம் செய்வது எளிது. நமக்கு தெரிஞ்ச காலத்துல இல்ல. not in 200, 300, 500 years, much before. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால, 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலன்னா கடல் வழியாக பயணம் செய்வது எளிது. ஒரு தெப்பம் மாதிரி, ஒரு படகு மாதிரி எதையோ ஒண்ணு கட்டிட்டு அதை பிடித்து கொண்டு அப்படியே நடந்து கொண்டே போகலாம். கம்பேரிட்டிவ்லி எளிது. ஆனா நிலம் வழியாக பயணம் செய்வதுங்கிறது கஷ்டம். ஏன்னா காடு, நடுவுல போகும்போது புலி சிங்கம் எங்கெங்கயோ வரும், மலை இருந்தா மலையை ஏறணும். பிசிக்கலி எக்ஸர்ட்டிங், more exerting than the water route. அதனாலதான் பழைய காலத்துல நாம பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த உலகத்தை சுற்றியவர்கள் அப்படின்னு பாக்குறோமா இல்லையா? அப்படி நிறைய பேர் எப்படி டிராவல் பண்ணி இருக்கிறார்கள்னா கப்பல்களில் டிராவல் பண்ணினார்கள் அப்படின்னு பாக்குறோம். கடற்கரை பகுதிகளில் வந்து இறங்கினார்கள். இன்னும் முந்தைய காலத்துல போகும்போது கடற்கரை வழியாக வணிகம் இருந்தது. இந்தியர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் வணிகம் செழித்தது. இந்தியர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் வணிகம் செழித்தது. இந்தியர்களும் எகிப்தியர்களும் வணிகத்தில் தொடர்பு கொண்டிருந்தார்கள்னா இந்த ரூட்ஸ் எல்லாம் நாட் த லேண்ட் ரூட், இட் வாஸ் ஆல் தி சீ ரூட். காரணம், அப்போது இருந்த நிலைமையில் இட் வாஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸியர் டு டிராவல் பை வாட்டர் அண்ட் நாட் பை லேண்ட். இன்னைக்கு நாம பார்க்கும்போது நமக்கு லேண்ட் ரூட் தான் ரொம்ப ஈஸி. லேண்ட் ரூட் ஈஸி, நிறைய பேருக்கு அக்சசபிள். அதுக்கப்புறம் வான்வெளி, கப்பலா, அது ரொம்ப நாள் ஆகுமே. நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்வையில கப்பல்ல போறதுங்கிறது லாங் ஜேர்னி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பிரிட்டிஷ்காரர்கள் இங்கே ஆட்சி நடத்திய போது கூட கப்பல் தான் அதிகம். நிறைய பேர் கப்பல்ல தான் போனார்கள். லண்டனுக்கு படிக்க போனார்களே, VVS ஐயர் போன்றவர்கள், வீர் சாவர்கர் போன்றவர்கள், அவர்கள் தான் எப்படி போனார்கள்? முதல்ல கப்பல்ல தான் போனார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் கப்பல் அதுதான் சுலபமா இருந்தது. அதனாலதான் கப்பல் கட்டுமானம் மிகப்பெரியதாக செழித்து வளர்ந்தது சோழர்கள் ஆட்சியில். அப்போ சில விஷயங்களை வந்து இன்னைக்கு இருக்கிற கண்ணோட்டத்துல பார்த்தோம்னு சொன்னா அது இருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை அப்படின்னு நாம நினைக்கிறோம். அந்த கண்ணோக்கத்தில் தான் ஷோர் டெம்பிள்னு ஒண்ணு இருந்திருக்க முடியாது. 7 pagodas is an imaginary name அப்படின்னு எல்லாம் சொன்னார்கள். ஆனா ஒரு 10 வருஷத்துல ஏதோ ஒரு நிகழ்வு நடந்து அந்த நிகழ்வு இல்லை 7 pagodas இருந்தன என்று நமக்கு நிரூபித்தது. அதுக்காக எவ்ரி டைம் ஒரு சுனாமி வந்துதான் இதையெல்லாம் நிரூபிக்கணும் அப்படின்னா எவ்வளவு சிக்கல். நமக்கு சில விஷயங்கள் இன்றைய பார்வையில் தெரியவில்லை என்பதனாலேயே நம்முடைய மரபில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாம் பொய் என்று சொல்லிவிடலாகாது. காலம் காலமாக வாழ்ந்து பார்த்தவர்கள் சிலவற்றை சொல்லி இருக்கிறார்கள்னா there can be some reasoning behind. அந்த ரீசனிங் என்னங்கிறத பார்க்கறதும் இல்ல ரீசனிங் இருக்குங்கிறத பிரசியூம் பண்றதும் தான் ஒரு அறிவியல் பார்வையாக இருக்க முடியும். இதை எதற்காக சொன்னேன்? இந்த தகவலை மனசில் வைத்துக் கொள்வோம். பக்கத்துல இருக்கிற மாமல்லபுரம் 56 கிலோமீட்டர், இங்கிருந்து சென்னை 0ல இருந்து 56 கிலோமீட்டர்ல இருக்கிற மாமல்லபுரம். அங்க நடந்த விஷயம் நம்முடைய புராணங்களிலேயும் காப்பியங்களிலேயும் ஒரு சில கதைகள் கூறப்பட்டுள்ளன. அந்த கதைகளை it is necessary to look at them with a multiple approach.
ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். முன்னால இந்த வரிசை தொடங்கிய போது ஆரம்பத்துல இந்த கதையை கொஞ்சம் பார்த்திருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் விரிவாவே பார்க்கலாம். பிரஜாபதி, இந்த பிரஜாபதி ஆசிரியராகவும் இருப்பார். பல நேரங்களில் பிரம்மாவுக்கு கூட வேத காலத்தில் பிரஜாபதி என்கிற பெயர் இருந்திருக்கிறது. பிரம்மாங்கிற பெயர் அப்புறம் தான் வருகிறது. காரணம் என்னன்னா, பிரம்மம் அப்படின்னா அப்போ பரம்பொருள்னு அர்த்தம். அதனால பிரம்மாங்கிறது நாம நினைக்கிற அந்த 4 தலை இருக்கிற பிரம்மா அப்படிங்கிற பெயர்ல வேதத்துல வராது. பிரஜாபதி மனிதர்களுக்கு, பிரஜைகளுக்கு தலைவர், சிருஷ்டிக்கு தலைவர். அவர் தானே பிரம்மா. இந்த பிரஜாபதி நிறைய சிஷ்யர்களுக்கு உபதேசம் செய்கிறார். இப்படி கற்பனை பண்ணிக்கலாம். ஒரு குருகுலம், அந்த குருகுலத்துல பிரஜாபதி தான் குரு. அவர்கிட்ட நிறைய சீடர்கள் இருக்கிறார்கள். சீடர்களுக்கு எல்லாம் பாடம் நடக்கிறது. இப்ப they have completed their course. 5 வருஷமோ 7 வருஷமோ 3 வருஷமோ அவர்கள் படித்தார்கள். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் புறப்பட்டு அவரவர்கள் ஊருக்கோ வீட்டுக்கோ போகணும். சாதாரணமா ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ the last day இல்லைனாக்கா கடைசியில நம்ம முடிச்சுட்டு கிளம்ப போறோம் அப்படின்னா ஆசிரியர்கிட்ட போய் ஒரு ஒன் அட்வைஸ், இந்த இன்டர்வியூல எல்லாம் கூட கேட்பார்கள், நீங்க மக்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுங்கள், சம்மரி மாதிரி சொல்லுங்கள் அப்படின்பார்கள். அந்த மாதிரி அந்த குரு கிட்ட போய் எல்லாரும் நின்னார்கள். எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை, ஒரு ஆசீர்வச்சனம் சொல்லுங்கள். குரு அப்படி வாயை திறந்தார். அவர் வாயை திறந்த உடனே இங்க ஒரு கூட்டம் நின்னுது. எல்லா மாணவர்களும் நின்னார்கள்னா கூட நீங்க பார்க்கலாம், அந்த மாணவர்கள்லயே அவர்கள் குரூப் ஒன்று இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் குரூப், இல்லைன்னா இங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப், இல்ல கேர்ள்ஸ் இங்க பாய்ஸ் இங்க, அந்த மாதிரி இருக்குமா இல்லையா? அந்த ஒரு குரூப் நின்னுது. அது கொஞ்சம் பிசிக்கலி தேவர் ஆல் டுகெதர். அதே மாதிரி இங்க இருந்த குரூப் ஒரு பிசிக்கலி டுகெதர், இங்க இருந்த குரூப் பிசிக்கலி டுகெதர். இந்த குரூப் இவர் வாயை திறந்த உடனே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுது. புரிந்து விட்டது, புரிந்து விட்டது. என்னப்பா புரிஞ்சுதுன்னு இந்த வார்த்தையை முடிக்கல அவர். புரிந்து விட்டது, நீங்கள் தா என்று ஆரம்பித்தீர்கள், தமம் என்று சொன்னீர்கள், we have understood அப்படின்னு குதிச்சுட்டே ஓடியே போயிடுது. இப்ப இன்னும் 2 குரூப் தான் இருக்கு. அவர் மறுபடியும் தா அப்படின்னு ஆரம்பிச்சார். வார்த்தையை சொல்லலைமா. தா அப்படின்னு இந்த குரூப் குதிச்சுது. எங்களுக்கு இப்போது புரிந்து விட்டது, அவர்களுக்கு புரியவில்லை, தவறாக போய்விட்டார்கள், எங்களுக்கு புரிந்து விட்டது அப்படின்னு இது குதிச்சுட்டே ஓடித்து. கடைசியில போறவனை நிறுத்தி, என்ன புரிஞ்சுது உனக்கு? இல்ல, நீங்கள் தத்தம்னு சொன்னீர்கள். தான் ஆரம்பித்தது தத்தம். ஏ ஃபார் ஆப்பிள் மாதிரி தா ஃபார் தமம் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லித்து, தா ஃபார் தத்தம் அப்படின்னு இன்னொரு குரூப் சொல்லித்து. திரும்பியும் தானர் 3வது குரூப் குதிச்சுது. எங்களுக்கு புரிந்து விட்டது. அந்த 2 பேருக்கும் தெரியல, எங்களுக்கு புரிந்து விட்டது. என்ன புரிந்தது? தா என்றால் தயத்துவம். ஒரே தா தான். அவர் வார்த்தையை சொல்லியே முடிக்கல. எனக்கு தெரிஞ்சு இன்னி வரைக்கும் அவர் வார்த்தையை சொல்லியே முடிக்கல. தா என்பதை ஒன்று தமம் என்றும் தத்தம் என்றும் தயத்துவம் என்றும். இந்த தமம் எந்த குரூப்னா தேவர்கள். தான் சொன்னோன்னா அவர்கள் என்ன நினைத்தார்கள்? நாம ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம், நம்ம மனசுல என்ன இருக்கோ அதை வச்சு புரிஞ்சுக்கிறோம். அது என்னன்னு புரிஞ்சுக்கிறது இல்ல. நம்ம மனசுல என்ன இருக்கோ அதை கொண்டு போய் அது மேல சூப்பர் இம்போஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறோம். அதனாலதான் the best way to learn anything is to unlearn first. புத்தர் சொல்வாராம், ஞானத்திற்காக போய் அவர்கிட்ட நின்று உபதேசம் சொல்லுங்கள்னா முதல்ல மனசுல இருக்கிற குப்பையெல்லாம் வெளியில கொட்டிட்டு வா, அப்பதான் நான் சொல்றது உள்ளுக்குள்ள போகும். நாம மனசுக்குள்ள எதையோ வச்சு அந்த திங்கிங் ப்ராசஸ்லயே போறோம். அவர்கள் அதே திங்கிங் ப்ராசஸ்ல போனார்கள். 3 குரூப்பும் அப்படிதான். தேவர்களை பொறுத்த வரைக்கும் நினைத்து பார்த்தார்கள், நாம என்ன பண்றோம், என்ன சொல்றார் ஆசா, நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு, நம்ம கிட்ட எல்லாம் இருக்கிறதுனால நாம எப்ப பாரு இந்த கேளிக்கைகள்லயே ரொம்ப நேரத்தை செலவழிக்கிறோம். நம்ம அப்படித்தானே கதை படிக்கிறோம். தேவேந்திரன் அவையில் அப்போது மிகப்பெரிய நாட்டியம் நடந்து கொண்டிருந்தது. ஊர்வசி ஒரு பக்கம் ஆடிக்கொண்டிருந்தாள். என்னைக்காவது தேவேந்திரன் அவையில் எல்லாருமாக உட்கார்ந்து ஞானம் பெறுவது எப்படி என்று கலந்தாலோசித்தார்கள் அப்படின்னு என்னைக்கான படிச்சிருக்கோமா?
எப்ப பாரு அவர்கள் யாராவது ஒருத்தர் நாட்டியம் ஆடுவார்கள், அந்த நாட்டியத்தை சில பேர் தவறாக பார்ப்பார்கள், ஏதாவது ஒரு சாபம் வரும், இப்படித்தானே கதை. they always indulge. நிறைய இருக்கிறதுனால எந்த சிக்கலும் இல்லை தேவலோகத்துல, ஒரு சிக்கலும் இல்லை, நிறைய இருக்கு. எல்லாம் அள்ள அள்ள குறையாமல் காமதேனுவும் கற்பக விருட்சமும் எல்லாவற்றையும் கொடுத்து எல்லா வசதிகளும் இருக்க, அந்த வசதிகள்லாம் இருக்கிறதுனால, கேளிக்கை இருக்கிறதுனால, அழகான அப்சர பெண்கள் இருக்கிறதுனால அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க இன்டெலிஜென்ஸ். அப்ப அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், நாம் புலன்களையே கட்டுப்படுத்தாம நாங்கள் கேளிக்கைகளிலேயே ஈடுபடுகிறோம். அதனால என்ன சொல்றார் குருனா, உன்னை நீ தமனப்படுத்திக் கொள், நீ தாமியதத்தை புரிந்து கொள்னு சொல்கிறார். உன்னுடைய புலன்களை இந்திரியங்களை தமம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர்கள் ஓடிட்டார்கள். அடுத்த குரூப் மனிதர்கள். மனிதர்களுடைய குணம் என்ன, எல்லாம் இருக்காங்கிறது சொல்ல முடியாது. பூமியில எல்லாம் இருக்கா தேவலோகத்தை மாதிரி, பிரச்சனையே அதுதான். எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, அதனால கிடைச்சதுன்னா அதை விட்டவே மாட்டேன் அப்படின்னு இழுத்து பிடிச்சு பதுக்கி வச்சுக்கிறது. இந்த ஹோர்டிங் அப்படின்னு சொல்றோமே, மனிதர்களுடைய ஸ்வபாவம் ஒண்ணு கிடைச்சதுன்னா அதை விட மாட்டேன்னு பிடிச்சு வச்சுக்கிறது. அதனாலதானே பல நேரத்துல பார்க்கலாம், நமக்கு தேவையே இல்லாத ஒரு பொருளா இருந்தா கூட, இல்ல இல்ல என்னைக்கான இதுக்கு தேவை வந்தா அன்னைக்கு தேடின்னு போக முடியாது, அதனால பத்திரமா வைப்போம் அப்படின்னு வச்சு, அதை எங்க வச்சோம்னே தெரியாம மறந்து போய் அதுக்கு தேவை வரும்போது சரி தேடி கண்டுபிடிக்க முடியல, போனா போறது புதுசா ஒண்ணு வாங்கிடலாம்னு சொல்லி, அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பழசும் இருக்கும் புதுசும் இருக்கும், அதை திருப்பியும் உள்ள வச்சு அதை காணாம போக்கி, இது மனித ஸ்வபாவம். அதனால ஓஹோ we keep holding things, நாங்கள் எல்லாவற்றையும் எடுத்து 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 உள்ளே வைத்துக் கொள்கிறோம். அதனால் என்ன சொல்கிறார் குரு, மற்றவர்களுக்கு கொடுத்து விடு என்று சொல்கிறார். தத்தம் என்று இவர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த பக்கம் நின்னது ராட்சச கூட்டம். குரு என்ன சொல்றார் தெரியுமா, நம்ம கிட்ட ரொம்ப பலம் இருக்கு, நாம என்ன பண்றோம், யார்கிட்டையும் கருணையே காட்டல, கருணையே காட்டாம எல்லாரையும் போட்டு அடிக்கிறோம். அதனால குரு என்ன சொல்றார், தயை காட்டுன்னு சொல்றார். அதுக்குத்தான் தான்னு சொன்னார் அப்படின்னு அது புரிந்து கொண்டது. ஒரே தாதான், அந்த ஒரே தாவ அவரவர்கள் பார்க்கிற பார்வை வேறுபடும் போது அந்த தாவுக்கு அர்த்தம் தாமியத தத்த தயத்துவம் என்று மாறி போகிறது. சாந்தோக்கியம் தருகிற இந்த கதைதான் நாம் பார்க்கிற பார்வையில் வந்து உட்கார்ந்து கொள்கிறது. எனவேதான் ஒன்றை முறையாக புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது அது சரியா தவறா என்று எடை போட வேண்டும்னா முதல்ல இதுதான் அப்படின்னு நாம நினைக்கிற நினைப்பு இல்லாமல் மற்றவற்றையும் பார்க்க கற்றுக்கொள்வது. அப்படி எல்லாவற்றையும் சுற்றி பார்க்கிற அந்த பார்வைக்கு தான் அறிவியல் பார்வைன்னே பேர். சயின்டிபிக் அப்படின்னு சொல்லும் போது இட் நாட் ஒன்லி ரிலேட்ஸ் டு வாட் வி கால் அஸ் சயின்ஸ். நாம ஒரு ஆர்டிபிஷியல் குரூப்பிங் பண்ணி வச்சிருக்கோம். சயின்ஸ் பிஎஸ்சி படிச்சா அதெல்லாம் சயின்ஸ், பிஏ படிச்சா அதெல்லாம் ஆர்ட்ஸ். ஆர்ட்ஸுக்கும் சயின்ஸுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸுக்காக கொண்டு வந்த பாகுபாடே தவிர ஆர்ட்ஸ் சயின்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தனித்தனி இல்லை. ஆர்ட்ஸ் கேன் பி அப்ரோச்ட் வித் அ சயின்டிபிக் பென்ட் ஆஃப் மைண்ட் அண்ட் சயின்ஸ் கேன் பி அப்ரோச்ட் வித் அன் ஆர்டிஸ்டிக் ஃபிளேவர். அதுதான் உண்மையாகவும் இருக்க முடியும். அந்த வகையில் தான் சில கதைகள், நம்முடைய புராணங்களில் கூறப்பட்டிருக்கிற சில கதைகள் மல்டி லேயர்டு. எப்படி தா ஒவ்வொருத்தர் மனசுல என்ன இருக்கோ அதை வைத்து அந்த தாவை புரிந்து கொண்டார்களோ, கதைகளும் அப்படித்தான். இந்த கதைகள் ஒரு குழந்தை படிக்கும் போது எதை புரிந்து கொள்ள வேண்டும், பெரியவர்கள் படிக்கும் போது எதை புரிந்து கொள்ள வேண்டும், ஒருவேளை அறிவியல் பார்வையாக இருந்தால் அதிலே எதை புரிந்து கொள்ள வேண்டும், இப்படி பல லெவல்ஸ்ல அந்த கதைகளை வைத்தார்கள். தெரியாமல் அந்த கதைகளை கொடுக்கல. நமக்கு இன்னைக்கு பார்க்கும்போது ஏதோ மாயாஜாலம் இந்திரஜாலம் மாதிரி தெரியும். எப்படி இது சாத்தியமா என்ன, நல்ல கதை விட்டிருக்கிறார்கள். கதைங்கிறதுக்கே நாம வச்சிருக்கிற அர்த்தம் வேற. கதை வித்தை இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நாம வச்சிருக்கிற அர்த்தம் வேற. வித்யைங்கிறது ரொம்ப அழகான வார்த்தை. வித்யைனா அறிவு ஞானம் என்று பொருள் தர வேண்டும். ஆனா நம்ம என்ன பண்றோம், வித்யை ஸ்ரீ வித்யை
அம்பாளை பற்றிய அந்த ஞானத்திற்கே, பரம்பொருளை பற்றிய ஞானத்திற்கே ஸ்ரீ வித்யைன்னு பேரு. ஆனா நாம அந்த வார்த்தையை என்ன பண்ணி வச்சிருக்கோம்? வித்தை காட்டுறது அப்படின்னு மாத்தி வச்சிருக்கோம். அனுமன் சூரியனை பிடித்தான் அப்படின்னு ஒரு கதை சின்ன குழந்தையா இருக்கும் போது. இந்த கதையினுடைய சயின்டிபிக் வேல்யூ என்னங்கிறத ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் பார்த்தோம். வாட் வி கால் as astronomical value. ஆனா இந்த கதைக்குள்ள பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். ஒண்ணு, அந்த குழந்தைக்கு இருந்த ஒரு இன்னோசென்ஸ். ஒரு சின்ன குழந்தை, ஏதோ ஒன்று சிவப்பாக தெரிகிறது. அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் அது பழம், ஏன்னா பழம்லாம் சிவப்பா இருக்கும். இந்த இன்னசென்ஸை நாம இன்னைக்கும் குழந்தைகள் இடத்துல பார்க்கலாம். அந்த கதையில இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு அது சிவப்பா இருக்கிற பழத்தை எடுத்து சாப்பிடணும்னு பிடிச்சது. நீங்க சின்ன குழந்தைகள் வளரும் போது பார்த்தால் எது கையில கிடைச்சாலும் எடுத்து வாயில தான் வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். எது கையில கிடைச்சாலும் எடுத்து வாயில வைக்கும். அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியை அப்படி ஒரு கதை மூலமாக காட்டினார்கள். இப்படிதான் ஒரு குழந்தை வளரும். அப்போ மற்றவர்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அந்த குழந்தையை எப்படி பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். சரி, போய் சூரியனை பிடிச்சதுனால என்னாச்சு? சூரியனை பிடிக்கிறதுக்கு அனுமன் போனான். என்னாச்சு? சூரியனை பிடிச்சா இம்பேலன்ஸ் வரும். அப்போ இயற்கையாக இருக்கிற சில விஷயங்களில் நாம மெடில் பண்ணா உலகம் இம்பேலன்ஸ்க்குள்ள போகும். அதுல இருக்கிற அடுத்த மெசேஜ் அது. சோ அந்த மெசேஜ் யாருக்கு? பெரியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும். see to that nature is not meddled. இயற்கையை போய் மெடில் பண்ண போனா பெரிய இம்பேலன்ஸ் வந்துடும். அதனால அதை செய்யாதீர்கள்னு சொல்றதுக்கு இந்த கதைக்குள்ள, இந்த கதை வழியாக ஒரு தகவல். சரி, அடுத்த ஸ்டெப் என்னாச்சு? அப்படி போய் சூரியனை பிடிச்ச அனுமனுக்கு தேவேந்திரனுடைய வஜ்ராயுதத்தால உத கிடைச்சது, அடி கிடைச்சது. அதனால தாடை முறிந்தவன் என்று பெயர் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் தப்பு பண்ணினா அவனுக்கு தண்டனை. இப்படி படிப்படியா பார்க்கலாம். அந்த ஒரே கதை தான், படிப்படியா போகலாம். அதுக்கப்புறம் வாயுவுக்கு கோபம் வந்தது. மாருதி என்கிற அந்த மாருதியின் தந்தை மருத், அவனுக்கு கோபம் வந்தது. அதுல வரங்கள் கிடைச்சது. இப்படி ஒரு லேயருக்குள்ளேயுமே we can see அது யாருக்கோ சொல்லப்பட்டிருக்கிற ஏதோ ஒரு தகவல். அப்ப நாம பார்க்கிற அந்த கண்ணோக்கம் போக 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 அதுக்குள்ள பல தளங்கள் இருப்பதை பார்க்கிறோம். ஆஸ்ட்ரோனாமிக்கல் அப்படின்னு பார்க்கும்போதுதான் ஓரியன் என்கிற ஒரு பெரிய கான்ஸ்டலேஷன், அந்த கான்ஸ்டலேஷனுக்கு பின்னாலேயே போகக்கூடிய ஆல்டபிரான். இந்த ஆல்டபிரான் போய் அதை பிடிக்கிறது என்பது போல அதற்கு நிறைய விளக்கங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதனால இப்ப அதை ரிப்பீட் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி சில விளக்கங்களுக்குள்ள போகலாம். So any story we need to approach with an open mind. சரி, இன்னைக்கு நமக்கு சில விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம். புரியாமல் இருக்கிறதுனாலேயே அது நடக்கல அப்படின்னு சகட்டுமேனிக்கு சொல்ல முடியாது. சகட்டுமேனிக்கு சொல்லாம அதுக்குள்ள இருக்கு. அதை பத்தி நினைக்கும் போது நினைக்க ப்ராபபிளி அதுல இருக்கிற மற்ற ஆங்கிள்ஸ் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கதைகள்ல ஒருத்தர் தான், நிறைய கதைகளுக்கு சொந்தக்காரராக இருப்பவர் தான் குள்ள முனிவராக புராணங்கள் காட்டுகிற அகஸ்தியர். குருமுனி, குள்ளமுனி, கும்பமுனி என்றெல்லாம் அவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு. கிட்டத்தட்ட பாரத தேசத்தினுடைய எல்லா புராணங்களும் எல்லா காப்பியங்களும் அவரை எங்கேயோ ஓரிடத்தில் தொட்டு காட்டுகின்றன. ராமாயணத்துல ராமனுக்கு விஷ்ணு தனுசை கொடுத்தவர் அகஸ்தியர். விஷ்ணு தனுசு பரசுராமர் எடுத்துன்னு வர்றார். பரசுராமர் கிட்ட ராமனுக்கும் பரசுராமருக்கும் ஒரு சின்ன போட்டி வருகிறது. பரசுராமர் கொடுத்துட்டு போயிடுறார். விஷ்ணு தனுசை ராமர் கிட்ட கொண்டு வரணும். எப்படி அந்த வைட்டல் ஸ்டோரி கனெக்ஷன் வருகிறது பாருங்கள். விஷ்ணு தனுசோடையே பிறக்க முடியாது. அவ்வளோ பெரிய தனுசோட அந்த குழந்தை பிறக்க முடியாது. மனித குழந்தையாகத்தான் தோன்ற வேண்டும். ஏன்னா மனுஷனாலத்தான் ராவணனுக்கு அழிவு.
ஆனா அந்த விஷ்ணு தனுசு, விஷ்ணு வந்திருக்காரு, அவருக்கு விஷ்ணு தனுசு வந்து சேரணும். எப்படி கொண்டு வருது? பரசுராமர் அதற்காக ராமனை சந்தித்து, இந்த தனுச உன்னால பிடிக்க முடியுமா? நீ ஏதோ சிவதனுச முறிச்சியாமே, இதோ என்கிட்ட இருக்கிற தனுசு. அந்த தனுசை டிரான்ஸ்பர் பண்ணி இப்ப அங்க வந்துருது கையில. மிதிலையில இருந்து கல்யாணம் ஆகி அயோத்திக்கு போகிற வழியில வந்துட்டார் பரசுராமர். அப்போ பரசுராமர் கொடுத்துட்டார். கொடுத்தவர் ரொம்ப சாமர்த்தியமா கொடுத்தார். அதுல ஒரு இடத்தையும் பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமான விஷயங்கள் இருக்கும். இதையும் கூட முன்னாலேயே பார்த்திருக்கோம். பரசுராமர் will transfer his தபோபலா. அந்த தனுசையும் கொடுத்துட்டு என்ன பண்ணுவார்னா தன்னுடைய தவ வலிமையை கொடுத்து விடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க இருக்கிற தவ வலிமை இங்க டிரான்ஸ்பர் ஆகிறது. இதை வாங்கி கொள்ளுகிற ராமன் அந்த வில்லை எங்க வச்சான்? அந்த வில்ல அப்ப கையில இல்ல, கையில வாங்கியாச்சு. வாங்கினதுக்கு அப்புறம் 2 வில்ல தொங்க விட்டுன்னு போற மாதிரி எங்கேயுமே நம்ம படம் பார்த்தது இல்லை இல்லையா? ஒரு வில் தான் இருக்கும். ஏற்கனவே ராமன் கிட்ட ஒரு வில் இருக்கு. இப்ப விஷ்ணு தனுசு கைக்கு வரணும். வைட்டலா ராவண வதம் சமயத்துல அந்த விஷ்ணு தனுசு வந்தாகணும். என்ன பண்றது? அப்ப வாங்குற ராமன் அதை வருணன் கிட்ட கொடுத்ததாகவும், வருணன் அகஸ்தியரிடத்தில் கொடுத்து, அகஸ்தியர் வழியாகத்தான் அந்த விஷ்ணு தனுசு ராமனுக்கு வருகிறதுன்னு வால்மீகி கதையை நகர்த்துவார். ராமாயணத்துல வருகிற அகஸ்தியர் ராவணனோடு சண்டை போடும் போது தளர்ந்து போய், ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தளர்ந்து போய் ராமன் நிற்கும் போது ஆதித்ய ஹிருதயம் உபதேசித்த அகஸ்தியர். இது ராமாயணத்துல அகஸ்தியர். மகாபாரதத்திலேயே அகஸ்தியர் வரார். ஸ்காந்த மகாபுராணத்திலேயே அகஸ்தியர் வரார். வாதாபியை இல்வலனை அழித்த அகஸ்தியர். ராவணனை அடக்குவதற்காக அகஸ்தியர். அகஸ்தியரை பத்தி தேடின்னு போனோம்னா எல்லா இடத்துலயும், இந்திய நாட்டில் இருக்கிற எல்லா மொழியிலையும் அவரை பற்றிய தகவல்கள் உண்டு. ஆனால் தமிழ் இலக்கியத்தில் அதிகமாகவே உண்டு. காரணம், தமிழ் மொழியோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தவர் அகஸ்தியர். தமிழ்நாட்டுக்கும் அகஸ்தியருக்கும் இருக்கிற தொடர்பை பற்றி சங்க இலக்கியம் பேசுகிறது. மதுரை காஞ்சின்னு ஒரு இலக்கியம், சங்க இலக்கியங்களில் ஒன்று. அந்த மதுரை காஞ்சியில் ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தினா, தென்னவன் அப்படின்னு ஒரு அரசன், தென்னவன் பெயரிய, தென்னவன் அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து போகும்படியாக அவனை அடக்கிய இறைவனுக்கு நிகரான ஒரு முனி என்று ஒரு தகவல் வருகிறது. எந்த தென்னவன் பெயர்ந்து போகும்படியாக எந்த முனிவர் என்ன செய்தார்? இதற்கு உரை எழுதுகிறார் நச்சினார்க்கினியர் என்கிற புலவர். உச்சிமேல் கொள்ளும் நச்சினார்க்கினியர் என்பார்கள் புலவர்கள். உச்சிமேல் கொள்ளும் நச்சினார்க்கினியர். நச்சினார்க்கினியருடைய உரைன்னு சொன்னா புலவர்கள் அப்படி தலையில தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடுவார்கள். அவ்வளவு அற்புதமாக பல தகவல்களை சொல்லி விளக்கங்களை தரக்கூடியவர். அதற்கு உரை எழுதுகிற நச்சினார்க்கினியர் சொல்லுகிறார், ராவணன் ராவணன் தந்தானே, தெற்கு திசையில இருந்து ஆட்சி நடத்தியவன் அவன் தான் அந்த தென்னவன். அந்த தென்னவன் ஒரு முறை வந்து பொதிகை மலை பகுதியில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்போ அதுக்கு திரிகூட்ட மலைன்னு பேரு. பெரிய மலை, இந்த மாதிரி இப்ப இருக்கிற சைஸ் இல்ல, அது ரொம்ப பெருசா இருந்த மலை பகுதி. அந்த திரிகூட்ட மலை பகுதியில் உட்கார்ந்து இருந்தான். என்ன நோக்கத்தோட வந்திருந்தான்னா, பாண்டிய நாட்டை பிடித்து விடுவது என்கிற நோக்கத்தோடு வந்திருந்தான். அப்படி உட்கார்ந்திருந்த அவனை அகஸ்தியர் பார்த்து விட்டார். அந்த பகுதியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த அகஸ்தியர் பார்த்து விட்டார். இந்த ராட்சசன் இந்த பகுதிக்கு ஏன் வருகிறான் என்று பார்த்தவர் அவனுடைய உள்ளத்தில் எந்த சிந்தனையோடு உட்கார்ந்திருக்கிறான் என்பதை ஞான திருஷ்டியில் கண்டார். பாண்டிய நாட்டை எப்படி பிடிக்கிறதுங்கிற பிளான் பண்ணி தான் அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். உடனே என்ன பண்ணினார், தன் கையில் வீணையை எடுத்து அவர் வாசிக்க தொடங்கினார். இசை கூட்டினார், பாடினார். அந்த இசையில அப்படியே அந்த மலை உருகியது. மலை உருகி உருகி குழைந்து போக ராவணனுக்கு அது தெரியவே இல்லை.
ஏன்னா அவனுடைய சிந்தனை எப்படியாவது இங்க இருக்கிறவர்களை ஓட ஓட விரட்டணும்னு. அந்த சிந்தனையில அவன் உட்கார்ந்துருக்கும் போது அவனுக்கு இங்க என்ன நடக்கிறது சுத்தினே புரியல. அப்படியே கல் குழைந்து போயிற்று, கண நேரங்களில் குழைந்து போயிற்று. குழைந்த அந்த குழைவுக்குள்ள அவன் சிக்கி கொண்டான். டக்குன்னு பாட்டை நிறுத்தினார். அப்படியே கல்லு கெட்டிப்பட்டது. கெட்டிப்பட்ட கல்லுக்குள்ள அவன் மாட்டிக்கொண்டான். ஐயோ, அப்பதான் அகஸ்தியரை பார்த்தான். என்னை காப்பாற்றுங்கள்னு வீறிட்டான். அப்பா அவர் அவங்கிட்ட சொன்னார், இங்க இருந்து போய்விடு, உன்னை நான் இங்கே இருந்து விடுவிக்கிறேன், ஆனால் தமிழ் மண்ணிலே வந்து இந்த தமிழ் மண்ணை சூறையாட வேண்டும் என்று நினைக்காதே, போய்விடு அப்படின்னு அவர் விரட்டினார். அதுதான் தென்னவன் பெயரிய என்கிற அந்த தொடருக்கு பொருள்னு நச்சினார்கீனியர் பொருள் எழுதுகிறார். சரி, இது உண்மையா இருந்திருக்குமா, இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னா காளிதாசர்ல ரகுவம்சத்துல இதுக்கு ஒரு எவிடன்ஸ் வருகிறது. இதுக்கு விளக்கம் இங்க கிடைக்கல, காளிதாசர்ல கிடைக்கிறது. காளிதாசர் அஜனுக்கு கல்யாணம் வர வேண்டிய நேரம். அந்த அஜன் யாருன்னா தசரதனுடைய அப்பா. இந்துமதியை திருமணம் செய்ய வேண்டும். இந்துமதிக்கு சுயம்வரம். சுயம்வரத்துல வழக்கமா எல்லா அரசர்களையும் உட்கார வைத்து சுயம்வரம் வரக்கூடிய பெண் அப்படி நடந்து வருவாள் இளவரசி. பக்கத்துல வர தோழி தானே எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே வருவாள். சுனந்தைன்னு அவளுடைய தோழி. பாண்டிய மன்னனும் அங்கே உட்கார்ந்திருக்கிறான். அந்த காலகட்டத்தில் இருந்த பாண்டிய மன்னன். சுனந்தை சொல்றா, இதோ உட்கார்ந்திருக்கிறாரே இவர் பாண்டிய மன்னர். இவருடைய பாரம்பரியம் எப்படிப்பட்ட பாரம்பரியம் தெரியுமா? அகத்தியரே இவர்களிடத்தில் உரையாடக்கூடிய பாரம்பரியம். இதோ உட்கார்ந்திருக்கிற இந்த மன்னர் அவப்பிரத ஸ்நானம் முடித்த போது அவப்பிரத ஸ்நானம் பண்ணிவிட்டாயா என்று அகத்தியர் இவரை முறைப்படி செய்தாயா என்று கேட்டார். யாகம் பண்ணி யாகம் முடியற் சேர்த்தா அவப்பிரத ஸ்நானம். அந்த அவபிரதம் அப்படிம்பார்கள் வடமொழியில. ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சி பாடும்போது அவப்பிரத ஸ்நானம் அப்படின்னு பாடுறார், அவப்பிரதமும் அப்படின்னு பாடுறார். அந்த அவபிரத ஸ்தானம் இவர் முடித்தார் என்பதை அகஸ்தியரே கேட்டார். அந்த அகஸ்தியர் கேட்டது மாத்திரமில்லை, இவர்களுடைய பாரம்பரியம் எப்படின்னா, ராவணனோடு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு ராவணன் அந்த இடத்திற்கு வராமல் நாட்டை ஆளுகிற பாரம்பரியம். அகஸ்தியர் விரட்டின போது ராவணன் இனிமே நான் பாண்டிய நாட்டு பக்கம்லாம் வரமாட்டேன்னு ஒப்பந்தம் போட்டான்னு மதுரை காஞ்சி சொல்லக்கூடிய நச்சினார்கினியர் உரையில் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் ரகுவம்சத்தில் கிடைக்கிறது. அப்போ கம்பார்ட்மெண்ட் பண்ணி இந்த இடத்துல இருக்கிறது மாத்திரம்தான் அந்த இடத்துல இருக்கிறது மாத்திரம்தான் பார்த்தோம்னு சொன்னா நமக்கு முழுசான பிக்சர் கிடைக்காது. அகஸ்தியரை பற்றிய செய்திகள், ஏராளமான செய்திகள் இந்திய நாட்டினுடைய எல்லா மொழிகளிலும் கிடைக்கின்றன. ஆனால் தமிழ் மொழியில் ஏராளம் என்பது மாத்திரமில்லை, தமிழுக்கு அவருடைய பங்களிப்பு ஏராளம். அகஸ்தியரை கம்பர் பாராட்டுகிறார். கம்பர் இப்படியே சொல்ற, ரொம்ப அழகான வரி அது. என்று முள தென்றமிழ் இயம்பி இசை கொண்டான். அது மாத்திரமில்லை, இந்த தமிழ் மொழி சிவபெருமானிடத்திலே இருந்து வந்தது. அதை உலகத்திற்கு கொண்டு வந்தவர் அகஸ்தியர். நிழல் பொலி கடிச்சி மணி நெற்றி உமிழ் செங்கண் தளர்புரை சுடர் கடவுள் தந்த தமிழ் தந்தான். விந்தியத்தை அடக்கியதை பாடுகிறார் கம்பர். நாகம்னு ஒரு வார்த்தை இருக்கு. நாகம்ங்கிற வார்த்தைக்கு மலைன்னு ஒரு அர்த்தம் உண்டு, நாகலோகம்னு ஒரு அர்த்தம் உண்டு, யானைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த மூணு அர்த்தத்தையும் வைக்கிறார் ஒரே வரியில. நாகமது நாகமுற நாகமென நின்றான். நாகமது மலை, நாகமுற அது பாதாள லோகத்திற்கு போகும்படியாக நாகமென நின்றான், யானை என நின்றான். இப்படி ஏராளமான தகவல்களை அகஸ்தியரை பற்றி பார்க்கிறோம். அகஸ்தியருடைய பங்களிப்புகள் அப்படின்னா சித்த மருத்துவம். சித்த மருத்துவத்திற்காக அவர் தந்திருக்கக்கூடிய ஏராளமான விஷயங்கள், கிட்டத்தட்ட ஃபாதர் ஆஃப் சித்தா மெடிசன், சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசன் என்றே அவரை சொல்லலாம்.
11 சித்தர்களில் ஒருவர். அவருடைய மாணாக்கர்களாக இருந்தவர்கள்தான் தொல்காப்பியரும் பனம்பாரனரும். இலக்கணம் வகுத்து கொடுத்தார். அகத்தியம் அப்படின்னு ஒரு நூல் இருந்தது. பேரகத்தியம், சிற்றகத்தியம் இலக்கண நூல். அது 3 தமிழுக்கும் சேர்த்த இலக்கணம். இயல் தமிழுக்கும், இசை தமிழுக்கும், நாடகத் தமிழுக்கும் சேர்த்த இலக்கணம். இந்த பேரகத்தியம், சிற்றகத்தியத்தை பற்றி பரிதிமார் கலைஞர் எழுதுகிறார். தனித்தமிழ் இயக்கத்திலே இருந்தவர் சூரியநாராயண சாஸ்திரி என்கிற தன்னுடைய பெயரை பரிதிமால் கலைஞர் என்று மாற்றிக்கொண்டவர். அவர் ஒரு கம்ப்ளீட் சாப்டரை எழுதுகிறார் அவருடைய நூல்ல. அதே மாதிரி அகத்தியம் தொல்காப்பியத்திற்கும் முன்னாக இருந்தது அகத்தியம் என்பதை பற்றி நிறைய தமிழறிஞர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லும் போது அதுல ஒரு தெளிவையும் சொல்லுகிறார்கள். அவர் 3 தமிழுக்கும் சேர்த்து ஒரு இலக்கணம் கொடுத்தார். அதிலிருந்து இயல் தமிழ் மாத்திரம் எடுத்து தொல்காப்பியர் விரிவாக கொடுத்தார். இந்த அகஸ்தியரை பற்றி சில கதைகள் நம்மிடத்தில் பிரதானமாக உண்டு. அதுல 2 கதைகளை மாத்திரம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டு வேறு கண்ணோக்கங்களில் இந்த கதைகளை பார்க்க முடியுமா என்று சிந்திப்போம். வேறு கண்ணோக்கங்கள்னு சொன்னா இதுதான் முடிந்த முடிவுன்னு எடுத்துக்காம, இதுக்கு வேற சில விஷயங்கள் எங்கேயோ பொருந்தி வருகிறதே. ஆய்வுங்கிறது என்ன, சயின்டிபிக் ரீசர்ச்ங்கிறதே என்ன, இங்க ஒரு செய்தி இங்க ஒரு செய்தி, இந்த 2ஐயும் சேர்த்து பார்க்கும் போது ஏதோ ஒன்று ஒத்து போகிறது. அதுக்கப்புறம் அதுக்குள்ள போய் ஆய்வு செய்வது. அந்த கண்ணோக்கத்தில் 2 கதைகளை மாத்திரம் பார்க்கலாம். இந்திய மரபுல அகஸ்திய நட்சத்திரம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. அகஸ்தி நட்சத்திரம்னு இருக்கு. ஜோசியத்துல நிறைய அது பயன்படும். அது எந்த நட்சத்திரம்னு ஆஸ்ட்ரோனாமிக்கலா வெஸ்டர்ன் சிஸ்டத்துல இருக்கிற பெயரோட தேடி பார்த்தால் கேனபஸ் என்கிற ஒரு நட்சத்திரம். Star Agastya is named after sage Agastya, who crossed the Vindhya mountain and saw the star for the first time in about 4000-5000 BC. Further, it is shown that Agastya was the first national integrator who combined the ancient people of the Indo-Gangetic plain and the people of the Kaveri basin into the mighty civilization of India. இந்த வாசகத்தை அப்படியே இங்கே ரீப்ரொடியூஸ் பண்ணி இருப்பதற்கு காரணம், இந்த வாசகத்தை கொடுத்தவர் அபியங்கர் என்கிற ஒரு பெரிய ஆஸ்ட்ரோனாமிக்கல் சயின்டிஸ்ட். கொடைக்கானல் அப்சர்வேட்டரின்னு சொல்றமே, அந்த கொடைக்கானல் அப்சர்வேட்டரியில முதல்ல தன்னுடைய பணியை தொடங்கியவர் அபியங்கர். அபியங்கருடைய முயற்சியினால தான் ஆஸ்ட்ரோனாமிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா என்கிற அந்த அமைப்பே உருவாயிற்று. அந்த அபியங்கர் கேனபஸ் என்கிற நட்சத்திரத்திற்கும் அகஸ்தியருக்கும் என்ன சம்பந்தம் என்பதை வைத்துக்கொண்டு நிறைய ஆராய்ச்சி பண்ணி ஒரு கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரையினுடைய தொடக்கத்தில் இருப்பதுதான் இந்த வரி. அவர் என்ன சொல்றார், நான் எல்லா இடங்களிலேயும் கேட்ட அந்த தகவலை வைத்துக்கொண்டு சிந்திக்க ஆரம்பித்தேன். அந்த தகவல்கள்ல 4000 அல்லது 5000 பொது ஊழிக்கு 4000 அல்லது 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் அகஸ்தியர் கேனபஸ் என்கிற நட்சத்திரத்தை முதலாக பார்த்தார். எனவே அந்த நட்சத்திரத்திற்கு அன்றிலிருந்து அகஸ்தி நட்சத்திரம் என்கிற பெயரை இந்திய மரபு வைத்தது. இதுதான் நான் பல இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கக்கூடிய, பல ரெக்கார்ட்ஸ்ல பார்த்திருக்கக்கூடிய விஷயம். அந்த அகஸ்தியரை பற்றிய செய்தி எந்த அளவுக்கு பொருந்தி வருகிறது என்பதற்காக நான் ஆராய்ச்சி செய்தேன். அப்படி ஆராய்ச்சி செய்தேன்னு சொல்லும் போது அங்க கீழே கொடுத்துருக்கேன், அதை ரெஃபரன்ஸா எடுக்கிறார். அவருக்கு என்ன, ஓவன் டீன் என்று இன்னொரு வெஸ்டர்ன் ஆஸ்ட்ரானமர், அவர் ஒரு இடத்துல மென்ஷன் பண்றார், கிரேக்க தீவுகள்ல வாழ்ந்த அயோனியர்கள் அவர்களுக்கு அப்பப்போ எப்ப கண்ணில் பட்டுதோ, 1000 வருஷத்துக்கு முன்னாலே இது கண்ணில் பட்டுது, அதுக்கப்புறம் இது கண்ணில் பட்டுதுன்னு
அதை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் அந்த கான்ஸ்டலேஷனுக்கெல்லாம் பெயர் வைத்தார்கள். அப்போ அதே மாதிரி தானே எப்படி கிரேக்கர்கள் கண்ணப்பட்ட ஏதோ ஒரு நட்சத்திரத்துக்கோ நட்சத்திர கூட்டத்திற்கோ பெயர் வைத்தார்களோ அந்த மாதிரி அகஸ்தியர் இந்த நட்சத்திரத்தை இந்த காலகட்டத்தில் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் பார்த்தார். எனவே அதற்கு அகஸ்தியின் பெயர் வந்ததுன்னு சொன்னா இதுல எங்கேயோ ஒரு இடத்துல பொருத்தங்கள் வருகின்றனவே, இதை வைத்துக் கொண்டு நான் தேடப் போனேன். அகஸ்தியரை பொய் என்று சொல்கிறார்களே, அகஸ்தியர் உண்மைதானா என்று பார்ப்பதற்காக போனேன் அப்படின்னு இந்த ஆராய்ச்சியை செய்கிறார். இந்த கேனபஸ் அப்படிங்கிற நட்சத்திரம் பார்க்கிறோமே, அது இரவு வானில் தெரியக்கூடிய இரண்டாவது மிக பிரகாசமான நட்சத்திரம் இன்னைக்கு கணக்குல, இப்போ இருக்கிற காலகட்ட கணக்குல. இது எங்க இருக்குன்னு கேட்டா தென் துருவத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. அது இருக்கிற அந்த நட்சத்திர கூட்டத்துக்கு கேரினான்னு பேரு, அதெல்லாம் விட்டுருவோம். சூரியன்ல இருந்து 310 லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த கேனபஸ் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு கிட்டத்தட்ட எல்லா பழம் நாகரிகங்களிலும் நிறைய பெருமை சேர்க்கப்படுகிறது. கிரேக்க கலாச்சாரத்துல அது போற்றப்படுகிறது. எகிப்திய கலாச்சாரத்துல இந்த நட்சத்திரம் என்னைக்கு தெரிய ஆரம்பிச்சதோ அவர்களுக்கு ஏதோ ஒரு காலகட்டத்துல தெரியல, எப்ப தெரிய ஆரம்பிச்சதோ அப்போதிலிருந்து அவர்கள் டாலமியா விழா என்று ஒரு விழாவை கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு ஒரு பதிவு அந்த இஜிப்சியன் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. இஸ்லாமிக் ஆஸ்ட்ரானமில அதுக்கு சுஹேல், அரியது, மிகவும் அரியது, அரும் பெருமைக்குரியது சுஹேல் என்று அதற்கு பெயர். சீனர்கள் அதை தி ஓல்ட் மேன் ஆஃப் தி சவுத், ஏன்னா தென் திசையில தெரிகிறது, தெற்கு துருவத்துக்கு பக்கத்துல தெரிகிறதுங்கிறதுனால ஓல்ட் மேன் ஆஃப் தி சவுத் என்று அழைக்கிறார்கள். இப்படி இருக்கிற அந்த நட்சத்திரத்திற்கு, தென் துருவத்திற்கு பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரத்திற்கு அகஸ்தி என்று பெயர். அப்ப அகஸ்தியர் எப்ப இதை பார்த்தார்? அபியங்கர் இதை எப்படி அணுகுகிறார்னா 5000 பொது ஊழிக்கு முன் அப்படின்னு அகஸ்தியரை பத்தி எங்கேயோ ஒரு இடத்துல சொல்றோம். இந்த நட்சத்திரத்தை அவர் எப்ப பார்த்தாருங்கிறத பிக்ஸ் பண்ணிட்டா, இது ரெண்டும் ஒத்து போச்சுன்னு சொன்னா இந்த கதை கட்டுக்கதை இல்லை, இது உண்மை என்று நிரூபிக்கலாம். அந்த எண்ணத்தோட அவர் போறார். The axis of the earth அப்படின்னு ஒண்ணு உண்டு. ரொம்ப டீடைல்ஸுக்குள்ள போக வேண்டாம், ரொம்ப டெக்னிக்கலா தெரியும். நீங்க அந்த படத்துல பார்க்கும்போது அந்த உருண்டையில ரெண்டு மேல நீட்டி கொண்டிருக்கிற ரெண்டு கோடுகள்னு வைத்துக் கொள்ளுங்கள். ஒண்ணு கொஞ்சம் பிரவுன் கலர்ல இருக்கு, இன்னொன்னு மஞ்சள் கலர்ல இருக்கு. 5000 வருஷங்களுக்கு முன்னால அதுதான் ஆக்சிஸ். இப்போ ஒரு உருண்டை இப்படி சுற்றுகிறதுன்னா அதுக்கு ஒரு அச்சு இருக்கா இல்லையா? இந்த அச்சு மாறிக்கொண்டே இருக்கும். அதுக்கு precession of the axis அப்படின்னு பேர். Because of certain rotational changes. நீங்க ஒண்ணும் இல்லை, இதை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, இந்த குழந்தைகள் பம்பரம் விளையாடும் போது இப்படி சுத்தின்னு இருக்கிறது இப்படி டில்ட் ஆக ஆரம்பிக்கும். டில்ட் ஆகி அப்படி கீழே வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதுவே திருப்பி கரெக்ட் ஆகும். அதுதான் அந்த precession of the axis ஒரு அமைப்பு. அதே மாதிரி பூமி உருண்டையும் சுற்றும் போது 5000 வருஷத்துக்கு முன்னால அந்த பிரவுன் கலர் இருக்கே, அதுதான் ஆக்சிஸா இருந்தது. இப்ப எது ஆக்சிஸா இருக்குன்னா பக்கத்துல இருக்கிற மஞ்சள் கலர் கோடு தான் இப்ப இருக்கிற ஆக்சிஸ். இது எதுக்காக புரிஞ்சுக்கணும்னா, இப்ப இது ஒரு ஆக்சிஸ் பிரவுன் கலர் கோடுன்னு வச்சுப்போம், இப்ப இருக்கிறது மஞ்சள்னு வச்சுப்போம். 5000 வருஷத்துக்கு முன்னால இது இருந்தது, இப்ப இப்படி இருக்கு. இப்ப இந்த இடத்துல நின்னு 5000 வருஷத்துக்கு முன்னால இங்கே இருந்து நின்னு பார்த்தா நேர தெரியக்கூடிய நட்சத்திரமும் இப்போது நின்று பார்த்தால் நேரே தெரியக்கூடிய நட்சத்திரமும் வேறு வேறாக இருக்கும். Because of the tilt, because of the precision. அப்ப தெரிஞ்ச நட்சத்திரமும் இப்போது தெரிகிற நட்சத்திரமும் வேறு வேறாக இருக்கும். அதனாலதான் relative positioning of the stars. இந்த பொசிஷன் 5000 வருஷத்துக்கு முன்னால எதை பார்த்தார்களோ இன்னைக்கு அது இருக்காது. இதை வச்சுதான் ஆஸ்ட்ரானமர்ஸ் நிறைய கால்குலேட் பண்ணுவார்கள். அப்படி கால்குலேட் பண்ணதுல தென்துருவத்திற்கு பக்கத்தில் இருப்பதாக நாம் சொல்லுகிற இந்த கேனபஸ் பூமி உருண்டையில எல்லா இடத்திலையும் முதல்ல தெரியல. ஏன்னா இந்த பூமி உருண்டையினுடைய இப்ப இந்த இடத்துல அந்த நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த பூமி உருண்டை இப்படி இருந்தா இங்க இருப்பவர்களுக்கு தெரியும், இங்க இருப்பவர்களுக்கு தெரியாது. இதனுடைய ஆக்சியல் ரொட்டேஷன் மாறும்போது
ஒரு காலகட்டத்தில் அது ஒரு பகுதிக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதை வைத்துக்கொண்டு கால்குலேட் பண்ணார்கள். இந்த படம் அவ்வளவு தெளிவாக இருக்காது, இருந்தாலும் முடிந்த வரைக்கும் பாருங்கள், மன்னித்து விடுங்கள். இவ்வளவுதான் தெளிவா அதை கொண்டு வர முடிஞ்சது. நீங்க ஒரு கர்வ் இருக்கிறத பார்க்கலாம். அந்த கர்வ்ல சில பெயர்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. சில பேருக்கு அந்த பெயர்கள் அங்கே இருந்து படிக்க கூடும். அந்த எண்ட்ல ஃபர்ஸ்ட் இந்த கர்வ்ல இப்படி இருக்கிற கர்வ்ல முதல்ல இந்த பக்கம் எழுதி இருக்கிறது கன்னியாகுமரி. அதுக்கு ஈக்குவலண்டா நேர திருப்பியும் கன்னியாகுமரி. அதுக்கப்புறம் மெட்ராஸ். அப்பெல்லாம் மெட்ராஸ்னு பேரு தானே. அபியக்கர் இதை எழுதும் போது மெட்ராஸ் தான், அப்புறம் தான் சென்னை வருகிறது. மெட்ராஸ். அதுக்கப்புறம் அடுத்தது போனீங்கன்னா ஹைதராபாத். அதுக்கப்புறம் போனீங்கன்னா விந்தியா. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே போனா டெல்லி, அப்புறம் முல்டான், அப்புறம் ஜம்மு. திருப்பி அப்படியே அது ரிப்பீட் ஆகும். கன்னியாகுமரின்னு ஆரம்பிச்சு கன்னியாகுமரி, மெட்ராஸ், ஹைதராபாத், விந்தியா, டெல்லி, முல்டான், ஜம்மு, திருப்பி ஜம்மு, முல்டான், டெல்லி அப்படின்னு இது போகிறது. நீங்க இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறத பார்க்கலாம். அது டைம் ஸ்கேல். நடுவுல ஜீரோ. அந்த ஜீரோக்கு அந்த பக்கம் இருக்கிறது the left of the graph or the left of the figure பார்த்தா ஜீரோலேருந்து அந்த பக்கம் போகும்போது பிஃபோர் கிரைஸ்ட் அப்போ போட்ட கணக்குல காமன் ஈராக்கு முன்னால பிஃபோர் காமன் ஈரா. அப்போ ஜீரோவுக்கு முன்னால 4000 வருஷத்துக்கு முன்னால, பொது ஊழிக்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்னர், 8000 ஆண்டுகளுக்கு முன்னர், 12000 ஆண்டுகளுக்கு முன்னர். இந்த பக்கத்துல அந்த ஜீரோ பாயிண்ட்ல இருந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துப்படி 4000 AD, 8000, 12000. இந்த படத்தை பார்க்கும்போது என்ன புரிகிறது? அதே படத்தை தான் இங்க திருப்பியும் அந்த தமிழ் பெயர்களோட கொடுத்திருக்கு. என்ன புரிகிறது அப்படின்னா, கன்னியாகுமரி பகுதிக்கு எப்போது கேனபஸ் கண்ணில் பட்டிருக்கும் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 12000 பொது ஊழிக்கு முன், அரௌண்ட் 12000 BCE அது கண்ணில் பட்டிருக்கும். இப்ப இருக்கிற மெட்ராஸ்ங்கிற அந்த பகுதிக்கு எப்ப கண்ணில் பட்டிருக்கும்னா 8500 BCE. ஹைதராபாத் பகுதிக்கு 7200 BCE. நீங்க எப்படி போகிறது பாருங்க. தென் துருவத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்டார், இப்ப நம்ம பொசிஷனிங்ல தென் துருவத்துக்கு பக்கத்துலன்னு சொல்றோம். அப்போ நம்முடைய நாட்டினுடைய அந்த தெற்கு பகுதிக்கு தான் முதல்ல அது தெரிய ஆரம்பிக்கிறது, கன்னியாகுமரி. அதுக்கப்புறம் மெட்ராஸ், அதுக்கப்புறம் ஹைதராபாத். விந்தியம் அப்படின்னு சொல்ற அந்த பகுதிக்கு எப்போது அது தெரிந்திருக்கும்னு சொன்னா சம்வேர் அரௌண்ட் 5200 BCE. டெல்லிக்கு 3100 BCE தான் தெரிஞ்சிருக்கும். ஜம்முக்கு 1400 BCE தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த ரேட்லயே திருப்பி இந்த டில்ட் மாறிக்கொண்டே இருக்கும்போது 27000 இயர்ஸ்க்கு ஒரு முறை இந்த டில்ட் மாறிக்கொண்டே இருக்கும். அப்படி மாறும்போது மறுபடியும் அது மறைய ஆரம்பிக்கும். அதே ஸ்பீடுல மறைய ஆரம்பிக்கும். பை 1400 ஜம்முலேருந்து அது பார்த்தா தெரிஞ்சிருக்க கூடாது. டெல்லிக்கு 3100 அந்த ஃபேஸ்ல திருப்பி அங்க எப்ப BCE 3100 அதே மாதிரி 3100 காமன் ஈரா. அப்ப கன்னியாகுமரி பகுதியில ஒரு 10000 அப்படிங்கிற அந்த ஆண்டு கணக்கு வரும்போது தெரியாமல் போய்விடும். இந்த கணக்கை போடுகிறார் அபியங்கர். போட்டதை ப்ரூவ் பண்ணிருக்கார். He has proved it. இதை ப்ரூவ் பண்ணி என்ன சொல்கிறார்? விந்திய மலையை கிராஸ் பண்ணும்போது அகஸ்தியர் பார்த்தது. அப்ப விந்திய மலையை கிராஸ் பண்ணும்போது அவர் பார்த்ததுன்னு சொன்னா அந்த காலகட்டம் எப்போ? அகஸ்திய விந்திய மலையிலேருந்து எப்ப தெரிஞ்சிருக்கும் இந்த நட்சத்திரம்? அரௌண்ட் 5200 பிஃபோர் காமன் ஈரா. அப்ப எங்கேயோ பேச்சு வழக்குல பிஃபோர் கிரைஸ்ட் 5000 ஆண்டுகள் அகஸ்தியர் இருந்தார்னு அங்கங்க சில பதிவுகள் காணப்படுகின்றன, கர்ண பரம்பரை கதைகள் இருக்கின்றனவே, அதுவும் இதுவும் ஒத்து போகிறது. அப்ப இந்த கதையை நாம கண்ணை திறந்து கொண்டு அணுகினால் இந்த கதைக்குள்ளே இருக்கிற அறிவியல் தன்மையை நம்மால் உணர முடியும். இட்ஸ் நாட் அன் மேஜிக், இட்ஸ் அன் ஆஸ்ட்ரோனாமிக்கல் ரியாலிட்டி என்று அந்த இட்ஸ் அ பேப்பர், இட்ஸ் அ வெல் ரிட்டன் சயின்டிபிக் பேப்பர். It's not a magic, it's an astronomical reality என்று எழுதுகிறார்.
அப்ப ஏதோ குருட்டாம்போக்கில் சொன்ன கதை இல்லை. நாம என்னென்ன கேள்வி கேட்போம், என்னது அகஸ்தியர்னு ஒருத்தர் இருந்தாராம், அவருக்குள்ள முனிவரா இருந்தாராம், அவர் தாண்டினாராம், அவரை பத்தி என்னெல்லாம் கதை, விந்திய மலையை அடக்கினார் அப்படின்னு ஒரு கதை, கடலை குடித்தார் அப்படின்னு ஒரு கதை இல்லையா? கம்பர் எழுதும்போது ஒரு கையில் வாரி குடித்தார்னு எழுதுறார். இதை சொன்ன உடனே சில பேர் சிரிப்பார்கள், அது எப்படி ஒரு கையில கடல் முழுக்க வாரி குடிச்சிருக்க முடியும்? அதுக்கப்புறம் அதுக்கு நிறைய வேரியன்ஸ் எல்லாம் உண்டு அந்த கதையில. இந்த படத்தை பார்த்தா அவர் 2 கையிலையும் எடுத்து குடிக்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு படத்துல பார்த்தா ஒரு பானையில எடுத்து ஒரு கமண்டலத்துல எடுத்து குடிக்கிற மாதிரி இருக்கு. கடலை கமண்டலத்துள் அடக்கினார் அப்படின்னு எல்லாம் கூட வெர்ஷன்ஸ் உண்டு. இதை ரொம்ப லாஜிக்கலா கேள்வி கேட்கிற பேர் வழின்னு சொல்லி, கடலை குடிச்சாரா, உப்பு கறிக்குமே, எப்படி எப்படி குடிச்சாரு, அவருக்கு அதனால ஒன்றும் பாதிப்பு வரலையா? ஏன்னா நமக்கு தெரிஞ்சது அந்த ஆங்கிள் தான். இன்னைக்கு அந்த ஆங்கிள் கேட்போம். ஆனா இந்த கதைகளுக்குள்ள இருக்கிற allegorical information பார்க்கணுமே தவிர, not all stories are allegorical, but there are certain stories which are definitely allegorical. அந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கணுமே தவிர, ரொம்ப அப்படியே தர்க்க ரீதியாக கேள்வி கேட்கிறேன்னு சொல்லி சில கேள்விகளை கேட்டோம்னா அந்த கேள்விகளுக்கு பதில் கிடையாது. முன்னாலேயே பார்த்துருக்கோம். ரொம்ப சிம்பிளா கேட்டா, முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி நடந்தது. முயலுக்கும் ஆமைக்கும் ஏன் போட்டி வைக்கணும்? போட்டி வச்சா லைக்ஸ் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி, லெவல் பிளேயிங் ஃபீல்டு தானே. அப்ப லெவல் பிளேயிங் ஃபீல்டுல போட்டி வைக்காம ஒரு முயலையும் ஆமையும் சேர்த்து போட்டி வச்சா என்ன அர்த்தம்? அது முதல்ல போட்டியே தப்பு, அழுகுனி ஆட்டம். ஆனா ஏன் அந்த கதை வந்தது? அந்த கதை ஒரு முயலுக்கும் ஆமைக்கும் இல்லை. எந்த ஆமையும் எந்த முயலும் போய் பள்ளிக்கூடத்துல இந்த கதையை படிச்சு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்ல போறது. முயல் தன்மையும் ஆமைத்தன்மையும் எங்க இருக்கு? இங்க உள்ளுக்குள்ள இருக்கு. அதை எப்படி நாம ஹேண்டில் பண்ணணும்ங்கிறதுக்காக வந்த கதைகள், சிம்பாலிக்கா அலகாரிக்கலா வந்த கதைகள். அதை தர்க்க ரீதியாக கேள்வி கேட்கிற பேர் வழின்னு சொல்லி முயல் பேசித்தா ஆமை பேசித்தா, நான் முதல்ல முயலுக்கும் ஆமைக்கும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு அதோட பாஷை புரியுமா? இதெல்லாம் எங்க போய் அந்த கேள்வி அனர்த்தமான கேள்வி. விவேகானந்தர்கிட்ட போய் ஒரு சிஷ்யர் கேட்டாராம், சிஷ்யர் இல்ல, அவரை கிண்டல் பண்ணணுங்கிறதுக்காக ஒருத்தர் போய் கேட்டாராம், இந்த குளம் நெருப்பு பிடிச்சு எரிஞ்சுதுன்னா மீன் எல்லாம் என்ன பண்ணும்னாராம். பரிகாசம் பண்றதுக்கான கேள்வி. குளம் நெருப்பு பிடிச்சு எரிஞ்சுதுன்னா மீன் எல்லாம் என்ன பண்ணும்? நீர் இருக்கிற குளம் நெருப்பு பிடிச்சு எரியுமா? விவேகானந்தர் அசரவே இல்லை, சிரித்து கொண்டே சொன்னார், மீன் எல்லாம் கிடுகிடுன்னு 2 காலால மரத்து மேல ஏறிக்கும். கேட்டவன் அப்படி பார்த்தா, ஏன்பா என்னைக்கு தண்ணீர் இருக்கிற குளம் நெருப்பு பிடித்து எரியுமோ அன்றைக்கு மீன்களுக்கும் கால்கள் முளைக்கும், அவையும் மரத்தின் மேல் ஏறும். The same logic applies. அப்ப கேட்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு கேள்வியை கேட்டோம்னா விடை கிடைக்காது. அவர் 2 கையால குடிச்சார், இல்ல 1 கையால வாரி எடுத்து குடிச்சார், இல்ல அவர் கமண்டலத்துல அடைச்சு குடிச்சார், எது வேணாலும் இருக்கட்டும். இந்த கடலை குடித்தார் என்பதற்கும் விந்தியத்தை அடக்கினார் என்பதற்கும் வேறு ஏதாவது தொடர்பு கிடைக்குமா? எங்கேயாவது கண்ணை திறந்து பார்த்தால் எப்படி சுனாமி அப்படி ரீசீட் ஆன போது அந்த வேவ்ஸுக்குள்ளேந்து சப்மர்ஜ்ட் என்று நம்பப்பட்ட அந்த நகரத்தை மீண்டும் காட்டி கொடுத்ததோ அப்படி ஏதாவது கிடைக்குமா? கிடைக்கும். அது என்னங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டா வேற ஆங்கிள் இருந்து புரிஞ்சுக்கணும். நாம பார்க்கிற இந்த மேப்ல இந்திய நாட்டை பார்க்கிறோம். மேல டிபெட் போட்டிருக்கு, இந்த பக்கத்துல பே ஆஃப் பெங்கால் தெரிகிறது, இந்தியன் ஓஷன் தெரிகிறது. அது என்ன இந்தியா பிளேட்டு? இந்தியா பிளேட்னா என்ன அர்த்தம்? இப்ப இது இன்னும் மோசம், நிறைய பிளேட் இருக்கு. ஒரு பிளேட் இல்ல, நிறைய பிளேட் இருக்கு. கண்டத்தகடுகள், கண்டத்தட்டுகள் அல்லது கண்டத்தகடுகள், the science of plate tectonics. பூமி மேல நாம பார்க்கறது கீழே நல்ல
கொதி நிலையில் இருக்கிற லிக்விட் மேலே இருக்கிற இந்த பிளேட் இருக்க மேலே வந்து ஷெல், அந்த மேலே இருக்கிற ஷெல் வந்து இட்ஸ் சம்திங் லைக் நாட் ஒன் கம்ப்ளீட் ஷெல். நம்ம இந்த மொத்த உருண்டையும் விஷுவலைஸ் பண்றது கஷ்டமா இருக்குன்னா ஒரு சின்ன போர்ஷன் அப்படின்னு வச்சு விஷுவலைஸ் பண்ணுவோம். கீழே வந்து லிக்விட், அந்த லிக்விடுக்கு மேல எப்படி பால் கீழே பால் மேல பாலாடை இருக்கிறது, அந்த மாதிரி மேல இருக்கிறது இஸ் அ பிளேட். அதுவும் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி மாறி இருக்கக்கூடிய பிளேட் தான். அப்ப என்ன ஆகும், இது மொத்தமும் ஒரே பிளேட்டா இல்லை, இது இங்க ஒரு சின்ன பீஸு, இது இங்க ஒரு பீஸு, இது இங்க ஒரு பீஸுன்னு இருக்கு. இந்த பீசஸ் மூவ் ஆகின்றன, மூவ் ஆகிக்கொண்டே இருக்கின்றன. இந்த பீசஸ் மூவ் ஆகும்போது இங்க ஒரு பீஸ் இருக்கு, இங்க ஒரு பீஸ் இருக்கு. இப்ப இப்படி இருக்குன்னு வச்சுப்போம், இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸ்னா இது வந்து தட்டும் போதோ அல்லது உராயும் போதோ நிலநடுக்கங்கள் ஏற்படலாம், சுனாமிகள் ஏற்படலாம், பலவிதமான மாற்றங்கள் ஏற்படலாம். இது ஒரு பக்கம். என்ன நடந்தது நாம கேள்விப்பட்டிருப்போம். குமரி கண்டம்னு ஒண்ணு இருந்தது, லெமூரியான்னு ஒரு கண்டம் இருந்தது, இப்ப இருக்கிற கன்னியாகுமரிக்கு தெற்காக இருந்தது, அப்படியே பூமிக்குள் அழிந்தி போயிற்று. முதல்ல அப்பாதுரையார் லெமூரியாவை பத்தி எழுதுகிறார். அதுக்கு பின்னால அதுக்கு கொஞ்சம் காலத்தால முற்பட்டு தேவனைய பாவாணர் எழுதுகிறார். இப்படி நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். தி லாஸ்ட் கான்டினென்ட் அப்படின்னு நிறைய வெஸ்டர்ன் ரீசர்ச்சர்ஸ் கூட எழுதினார்கள். இதுல என்னன்னா அந்த பூமி அப்படியே கீழே போயிடல. இந்த கடல் கொண்டதுங்கிறத வச்சுதான் அங்க பூமி இருந்தது. கடல் மேலே வந்து விட்டது, பூமி கீழே போய்விட்டது. The lost continent or the submerged continent அப்படிம்பார்கள். அது submergedனா அப்படியே submerge ஆகல. When the science of plate tectonics developed, அது என்ன ஆச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடிந்தது. மொத்த நிலப்பரப்பும் இப்போது நாம் பார்க்கிற மொத்த நிலப்பரப்பும் ஒன்னா இருந்தது. ஒரு ஃபேஸ்ல எல்லாம் ஒன்னா ஒட்டிட்டு இருந்தது. பூமி உருண்டையில் மொத்த நிலப்பரப்பு மாத்திரம் ஒரு இடத்துல இருந்தது. அதுக்கு பான்ஜியான்னு பேர் வைத்தார்கள். ஜியானா பூமின்னு அர்த்தம், பான்ஜியானா மொத்த பூமி. இந்த பான்ஜியா கால மாற்றத்தில் இரண்டாக பிளந்தது. ஒன்னு பூமி உருண்டையினுடைய வடக்கு கோள பகுதியில், இன்னொன்று தெற்கு அரைக்கோள பகுதியில். இந்த வடக்கு அரைக்கோள பகுதியில் இருந்தது இப்ப நாம சொல்ற பெயரை வைத்து யூரோப் அண்ட் ஏசியா, யூரேஷியா பகுதி. அது மொத்தமா சேர்த்து யூரேஷியான்னு கூட அதுக்கு பெயர் வைக்கல, லாரேஷியானார்கள். இந்த பெயர்கள்லாம் பின்னால வைக்கப்பட்ட பெயர்கள். லாரேஷியா. இங்க கீழே இருந்த இந்த நிலப்பகுதி, தெற்கு துருவத்துக்கு பக்கத்துல இருக்கிற நிலப்பகுதிக்கு கோண்ட்வானா லேண்ட்னு பேரு. இந்த கோண்ட்வானா லேண்ட் என்னாச்சு, ஒரு ஃபேஸ்ல அதனுடைய இந்த பகுதி, நீங்க இப்படி கோண்ட்வானா லேண்ட்னா நீங்க உங்களுக்கு அப்படி கற்பனை பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். நீங்க உலக வரைபடத்தை வச்சா எனக்கு நான் பார்த்தேன்னா இந்த பக்கம் வெஸ்ட், இந்த பக்கம் ஈஸ்ட். அப்போ இப்படி இருக்கிற கோண்ட்வானா லேண்ட்ல இந்த வெஸ்டர்ன் போர்ஷன் தனியாக பிரிந்தது. பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்க அதுல பிரிஞ்சுது. அப்படி பிரிஞ்ச அந்த போர்ஷன் இப்படி நகர்ந்து போச்சு, வெஸ்ட் நோக்கி நகர்ந்தது, கொஞ்சம் நார்த்வர்ட்ஸா நகர்ந்தது. அந்த லாரேஷியால ஒரு போர்ஷன், வெஸ்ட்ல இருக்கிற ஒரு போர்ஷன், அது தெற்கு நோக்கியும் இன்னும் கொஞ்சம் வெஸ்டாவும் நகர்ந்தது. திஸ் பிகேம் நார்த் அமெரிக்கா, திஸ் பிகேம் சவுத் அமெரிக்கா. அது ரெண்டும் ஒட்டிட்டு இப்ப இந்த கோண்ட்வானால மிச்சம் இருக்கு. இப்ப அங்க நார்த் அமெரிக்கா போச்சுன்னா மிச்சம் யூரோப்பும் ஏசியாவும் தான். லாரேஷியால நார்த் அமெரிக்கா போச்சு, யூரேஷியா நின்னுது. இப்ப இந்த கோண்ட்வானா லேண்ட் மிச்சம் இருக்கே, அதுல இன்னொரு வெஸ்டர்ன் போர்ஷன் அது போயிடுது, சவுத் அமெரிக்கா போயிடுது. இது வந்து திருப்பியும் பிரிஞ்சு போய் இங்க ஒட்டிது, ஆப்பிரிக்கான்னு போய் ஒட்டிது. இப்ப மிச்சம் இருக்கிறது இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்த பகுதி. அதுக்கு இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் அப்படின்னு பேரு. கீழே அந்த பிளேட் சேஞ்சஸ் ஆர் ஹேப்பனிங், அதனாலதான் இதெல்லாம் பிரியுது. இதுல என்னாச்சு, இந்தியா தனியா பிரிஞ்சது, ஆஸ்திரேலியா இப்படி நகர்ந்து போய் ஈஸ்ட் சவுத் ஈஸ்டர்ன் ஏரியால போய் அது உட்கார்ந்தது. இந்த இந்தியா அப்படி நகர்ந்து கொண்டே இருந்தது.
கொஞ்சம் சங்கல்பத்தை நினைத்து பாருங்கள். ஜம்புத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே இல்லையா? அது என்ன ஜம்புத்வீபம்? ஜம்புத்வீபே இன்னைக்கும் சங்கல்பத்துல ஜம்புத்வீபே தானே. தமிழ் இலக்கியங்கள் நாவலந்தீவு, சிலப்பதிகாரம் சொல்கிறது நாவலந்தீவு, நாவல் மரங்கள் நிறைந்த காடு இருந்த பகுதி நாவலந்தீவு, ஜம்புத்வீபம். அப்போ இந்த இந்தியான்னு நாம சொல்ற அந்த பகுதி இருக்கே, சென்ட்ரல் இந்தியா அண்ட் சவுத் இந்தியா was a kind of an island. எப்போ இது இங்க பிரிஞ்சிட்டு இது இப்படி 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 நகரும் போது சுத்தி தண்ணி தானே, அப்ப அது ஐலண்ட் தானே. அதத்தான் அப்ப ஜம்புத்வீபம். எண்ணியிலேந்து வருது இந்த சங்கல்பம். நீங்க இப்ப பார்த்தா தெரியும், அதுல கொஞ்சம் கலர் டிஃபரன்ஸ்ல அந்த இந்தியன் பிளேட் காமிச்சிருக்கோம், ஆப்பிரிக்கன் பிளேட். நாம பாக்குற அந்த லேண்ட் மாஸ் மாத்திரம் இல்ல, அந்த லேண்ட் மாஸோட கீழே இருக்கிற ஓஷியானிக் மாஸும் சேர்ந்துதான் அந்த பிளேட் இருக்கும். சவுத் அமெரிக்கன் பிளேட் எப்படி போச்சு, ஆப்பிரிக்கன் பிளேட் எப்படி வந்தது, அங்க யூரேஷியன் பிளேட் இருக்கு, அதுக்கு நடுவுல அந்த அரேபியன் பிளேட் சர்ஃபேஸ்ட் அவுட், இந்தியன் பிளேட். இது அந்த பிளேட்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக இருக்கிற படம். இப்ப this is how the Indian plate moved. இங்க கீழே இருக்கிற இந்தியன் பிளேட் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மூவாயி ஒரு கரெக்டா அப்படியே அந்த எல்லைகள் இல்ல. படம் நமக்கு போட்டா புரியணுங்கிறதுக்காக போட்டிருக்க கூடிய படமே தவிர எக்ஸாக்ட்லி இந்த எல்லை இப்படித்தான் இருந்ததா இல்ல. The island moved up, moved northwards. It went and collided with the Eurasian plate. Eurasian plateல போய் ஒரு ஓட்டிட்டு, நீங்க இதுல ரெண்டு படம் பார்க்கலாம். அந்த பக்கம் இந்தியன் பிளேட் ஆரோ மார்க் போட்டிருக்கு, அது நகர்ந்து கொண்டே இருக்கிறது. யூரேஷியன் பிளேட் பிரவுன் கலர்ல இருக்கு. இந்த பக்கத்துல இந்தியன் பிளேட் போய் ஒட்டியாச்சு. That was 71 million years ago and this was 10 million years ago. அந்த மூவ்மெண்ட் had taken time. ஆனா அதுல என்ன ஆச்சு, இப்ப இதுதான் இந்தியன் பிளேட் இல்ல, அங்கிருந்து நீங்கள் பார்க்கிறீர்கள் இது இந்தியன் பிளேட்னு வச்சுப்போம், இது யூரேஷியன் பிளேட். இந்த யூரேஷியன் பிளேட் இப்படி இருக்கு, அதனுடைய லோவர் பார்டர் இப்படி இருக்கு, அதாவது சதர்ன் பார்டர் இப்படி இருக்கு. இது இங்கே இருந்து நகர்கிறது, இதனுடைய நார்தர்ன் பார்டர் கொஞ்சம் அப்படி கோனிக்கலா இருக்கு. கோனிக்கலா இருக்கிறது போய் இங்க ஒரு தட்டுது. இதை தட்டும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இது மேல போகிறது. இந்த இம்பாக்ட்னால இந்த இடத்துல changes are happening where Himalayas got formed. இமயமலை என்று அதுவரைக்கும் இல்லாத மலைத்தொடர் இந்த இம்பாக்ட்னால வந்த மலைத்தொடர். அதனால தான் the youngest mountain range of the world அப்படின்னா இமயமலை. இப்ப இமயமலை உருவானதுங்கிறது மாத்திரம் இல்ல, இன்னமும் அந்த இம்பாக்ட் முடியல. இப்பவும் Himalayas is rising up 2 centimeters a year. இன்னும் அந்த இம்பாக்ட் நடந்து கொண்டே இருக்கிறது, மேலே போய்கொண்டே இருக்கிறது. நீங்க நினைச்சு பார்த்தா எந்த இம்பாக்ட் லைன், அந்த இம்பாக்ட் லைன் தான் ஹிமாலயாஸ்னா, ஹிமாலயாஸ் இப்படி இருக்கும். இந்த பக்கத்துல அந்த நார்த் வெஸ்டர்ன்ல காரகோரம் அந்த ரேஞ்சஸ்லாமும் இருக்கும். அந்த ஃபுல் ஸ்ட்ரெச் அது ஃபுல்லா அந்த இம்பாக்ட் ஆன இடம். இம்பாக்ட் ஆன இடம்ங்கிறதுனால தான் அந்த இடம் is still vulnerable for several earthquakes. அந்த பெல்ட்ல எப்ப வேணாலும் பிரச்சனைகள் வரக்கூடும். ஏன்னா அங்க இம்பாக்ட் ஏதோ நடந்து கொண்டே இருக்கு, கீழே ஏதோ ஹாட் லாவா அப்படியே கொதித்து கொண்டே இருக்கிறது, அங்க மூவ்மெண்ட் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்ப இந்த படத்துல அது கொஞ்சம் அந்த இந்தியன் பிளேட் எப்படி வருது, யூரேஷியன் பிளேட்ல வந்து எப்படி மோதித்து, அந்த ஆரோ மார்க்கை பார்த்தா தெரியும். ஒரு போர்ஷன் அது மோதும் போது நீங்க அப்படியே பர்ஃபெக்டா கரெக்டா ரிம் தொட்டுன்னு நிற்காது, கொஞ்சம் கீழே போகும், கொஞ்சம் மேல வரும். அந்த மாதிரி மோதினதுல சம் பார்ட் ஆஃப் தி இந்தியன் பிளேட் கீழே போச்சு, அதுக்கு சப்டக்ஷன் பேரு, கீழே போற ஆரோ காட்டுகிறது. மிச்சம் ஸ்ட்ரெயிட்டா வந்து இடிக்கிறது மேல அந்த ஹிமாலயாஸ் நீங்க பார்க்கலாம், அந்த சிகரமாக காட்டப்பட்டிருக்கு. இப்போ அப்படியே நிறுத்திட்டு கொஞ்சம் அகஸ்தியர்கிட்ட போகலாம்.
அகஸ்தியர் விந்திய மலையை அடக்கினார். விந்திய மலை எங்கே இருந்திருக்கும்? அதே விஷயத்த வெவ்வேறு ஆங்கிள் நீங்க அங்க பார்க்கலாம். அந்த மேல இருக்கிற படத்துல இந்தியா அப்படின்னு காமிச்சிருக்கு, ரைட்? இந்த சைட்ல இருக்கிறது அந்த யுரேஷியா, அந்த பச்சை கலர் யுரேஷியா, அந்த பச்சை கலர் இந்தியா. நடுவுல ஒரு கடல் தெரிகிறது. ஏன்னா இது நகர்ந்து போக 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 அங்க ஒரு கடல் இருக்கு. அந்த கடலுக்கு ஒரு பெயர் வைத்தார்கள், டெத்திஸ் கடல் என்று பெயர் வைத்தார்கள். The Tethys Sea, TETHY'(S), Tethys Sea. அங்க டெத்திஸ் சி இருந்தது. இந்தியா போய்கொண்டே இருக்கிறது. அந்த வட்டம் காட்டியிருக்கே ஒரு எலிப்டிக்கலா ஒரு ஓவல் இருக்கே, அதுதான் வந்து அந்த டெத்திஸ் கடலை காமிச்சிருக்கு. நீங்க அந்த இந்தியான்னு காமிச்சிருக்கிறதுல ஒரு சின்ன ஒரு ட்ரையாங்கிள் போட்டு காமிச்சிருக்கேன், ஒரு சிவப்பு கலர் ட்ரையாங்கிள். அந்த இடத்துல தான் விந்தியா இருந்திருக்கும். நீங்க இந்த கீழ்படத்திலையும் பார்க்கலாம், அந்த இடத்துல தான் விந்தியம் இருந்திருக்கும். ஹிமாலயாஸ் எழுந்த இடம் தான் அங்க ஒரு சிவப்பு கோடு. இந்த கீழ்படத்துல ஹிமாலயாஸ் எழுந்திருக்கு, அந்த அடிவாரம், ஹிமாலயாசினுடைய அடிவாரம். அந்த படத்துல அந்த ஹிமாலயாஸ் கிடையாது. இப்ப எண்ணி பாருங்கள், இந்த சப்டக்ஷன் ஃபேக்டர் இருக்கா இல்லையா? விந்தியம் அந்த பகுதியில தானே இருந்திருந்திருக்கும். இது வந்து மோதுகிற வேகத்துல இந்த சப்டக்ஷன்ல அது வரைக்கும் மலையா இருந்த ஒரு பகுதி சப்டக்ஷன்ல என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா கீழே போயிருக்கும். இப்ப விந்தியத்தை அடக்கினார், தென் திசைக்கு போகிறேன், நான் திரும்பி வருகிற வரையில் நீ அடங்கித்தான் கிடப்பாய்னு சொல்லிட்டு போனார்னா, விந்தியத்தை அடக்கினார் அகத்தியர் என்று சொல்லுவதற்கும் இந்த சப்டக்ஷன் ஃபேக்டருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? கடலை குடித்தார், அதோட கூட சேர்த்து அந்த கடலை குடித்தார். அதுக்கு கதை நிறைய உண்டு. கடலுக்குள்ள போய் விருத்ராசுரன் ஒளிந்து கொண்டான், தேவர்கள் கஷ்டப்பட்டார்கள். அவனை எப்படி ஏதாவது வெளியில கொண்டு வரணும். அரக்கர்கள் என்ன வரம் வாங்கி வைத்திருந்தார்கள்னா, கடலுக்குள்ள போயிட்டா நாங்க வெளியில வரமாட்டோம்னு வரம் வாங்கி வைத்திருந்தார்கள். கடலையே மொத்தமா வத்த செய்தாதான் அவர்களை வெளியில கொண்டு வர முடியும். அப்ப தேவர்கள்லாம் போய் அகஸ்தியர்கிட்ட கேட்டார்கள். அகஸ்தியர் கடலை மொத்தமாக குடித்து அந்த அரக்கர்களை வெளியில் கொண்டு வந்தார். இதுக்கு ஒரு சப்சிடியரி சேட்டலைட் ஸ்டோரி வேற உண்டு. சரி, இப்ப கடலே இல்லாம அவர் தான் வத்த செய்து எல்லாத்தையும் குடிச்சிட்டாரு. உப்பு நீரா இருந்தாலும் பரவாயில்லன்னு குடிச்சு முடிச்சிட்டாரு. இப்ப கடலே இல்லைன்னா பேலன்ஸ் போயிடும், உலகத்தினுடைய பேலன்ஸ் போயிடும். மொத்தமா வெறும் நிலப்பரப்பா இருந்தா பேலன்ஸ் போயிடும். அப்ப தேவர்கள் மறுபடியும் வருத்தப்பட்டார்கள். நீங்க பாட்டு கடலை குடிச்சிட்டீர்களே, அவர்கள் தான் கேட்டது. அதுக்கப்புறம் நீங்க பாட்டு குடிச்சிட்டா என்ன பண்றது, திருப்பியும் பேலன்ஸ் வரணுமே என்ன போது அவர் உடனே கங்கையை, பகீரதன் தவம் செய்த அந்த கங்கையை கொண்டு வந்து கடலை நிரப்பினார். இப்ப திருப்பி இதுல ஒரு கேள்வி கேட்கலாம், அப்படின்னா கங்கை அப்போ உப்பு கரிச்சுதா? எப்படி கடல் நீர்ல உப்பு கலந்தது? இந்த முதலே பார்த்த மாதிரி these questions are unnecessary. These questions cannot be answered. விவேகானந்தர்கிட்ட கேட்ட கேள்வி மாதிரி தான். Logic, certain times certain things defy logic. ஆனா கடலை குடித்தார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை இப்ப சேர்த்து பார்த்தோம்னா, டெத்திஸ் சீ காணாம போச்சா இல்லையா? நாவலந்தீவுக்கு இருந்த டெத்திஸ் சீ இப்ப இல்ல. இப்பவும் டிபெட்ல போய் பார்த்தா டிபெட்ல சில மெரீன் ஃபாசில்ஸ் எல்லாம் கிடைக்கிறது. இமயமலை மேல மெரீன் ஃபாசில்ஸ். அப்படித்தான் டெத்திஸ் சீயை பத்தின ஒரு தாட் ப்ராசஸே முதல்ல ஆரம்பிச்சது. இந்த பிளேட் டெக்டானிக்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னால, பிளேட் டெக்டானிக்ஸ் இஸ் ஃபேர்லி ரீசன்ட் சயின்ஸ். ஆனா இது வரதுக்கு முன்னால எங்க இந்த பிரச்சனை முதல்ல ஆரம்பிச்சதுன்னா, இமயமலையில போய் ஏதோ ஆராய்ச்சி எல்லாம் பண்ண போது அங்க அந்த பனிமலை சிகரத்துல மெரீன் ஃபாசில்ஸ். இது எப்படி கடல் வாழ் உயிரினம் இங்க வந்திருந்திருக்க முடியும்? கடல் அப்படி வந்துதா மேல வரைக்கும்? அப்பதான் இது கீழே இருந்து மேலே எழுந்தது என்பதற்கான ஆராய்ச்சி கூறுகள் கிட்டின. நீங்க இந்த படத்துல பார்க்கலாம். இந்த படம் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற படம். இந்தியன் பிளேட் அப்படி கீழே போகிறது. நீங்க ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் பாயிண்ட் காமிச்சிருக்கிறார்கள். அந்த ஏதோ ஒரு இடத்துல ஒரு ராக் எடுத்து டெஸ்ட் பண்ணா அது வந்து ஒரு 2 to 2.5 பில்லியன் ஆண்டுகள் பழைய ராக்.
அந்த ராக் ஆஃப்டர் சம் டைம் அது எங்க இருக்குன்னு பார்த்தா அந்த ஹிமாலயாஸ் மேல ஏறி இருக்கிறதுல அப்படிதான் அது இட்ஸ் ரைசிங் பை 2 சென்டிமீட்டர்ஸ். ஏதோ ஒரு பாயிண்ட பார்த்தா அந்த பாயிண்ட் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தா அது மேல போயிருக்கு. அப்ப என்ன ஃபேக்டர்ஸ், அதெல்லாம் எல்லா ஃபேக்டர்ஸையும் பிளஸ் ஃபேக்டர் மைனஸ் ஃபேக்டர் எல்லாத்தையும் போட்டு பார்த்து எல்லாத்துக்கும் என்ன கூட்டி கழிச்சு எல்லாத்தையும் பார்த்து it has been ascertained that the Himalayas is slowly rising up. அப்ப கடலை குடித்தார் என்பதும் வித்தியத்தை அடக்கினார் என்பதும் நாம ஏதோ குருட்டாம்போக்குல ஒரு கதை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோமே. இன்னும் கொஞ்சம் அதை டீப்பா போய் ஆய்ந்து பார்த்தால் ஒருவேளை மிகப்பெரிய ஜியோலாஜிக்கல் ட்ரூத்தினுடைய ஒரு சின்ன சுருட்டலா இருக்குமோ. சில சமயங்கள்ல மூத்த பெண்மணிகள் சில பேர் அவங்க கிட்ட நீங்க ஒரு ரூபாய் நோட்டை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைல்ல அதை பத்திரமா வைத்துக் கொள்வார்கள். அப்படியே மடிச்சு 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 சுருட்டி சின்னதா வைத்திருப்பார்கள். அந்த மாதிரி ஒரு சுருட்டலா இருக்கலாம் உலகத்தினுடைய மிகப்பெரிய உண்மையை அப்படி போட்டு ஒரு சுருட்டி சுருட்டி கடலை குடித்தார். பிற்காலத்துல வரும்போது என்னாச்சு, அந்த கடலை குடித்தாருங்கிறதுக்கு பல கதைகளை, ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா அதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கதைகளை சேர்ப்பதுங்கிறது மனித இயல்பு தானே. அப்படி அந்த கதைகள் சேர்க்கப்பட்டு 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 ஒரிஜினலா அது எந்த ட்ராக்ல இருந்ததோ அந்த ட்ராக்ல இருந்து நாம வெளியில போய் வேற எதையோ அங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இதுக்குள்ள தேடிக்கொண்டு போனால் இந்த உண்மைகள் வெளிவரலாம். இதுல என்னன்னா கரண்ட்லி அந்த இந்தியன் பிளேட்டே ஸ்பிளிட் ஆகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சில தகவல்கள் வந்திருக்கின்றன. The entire Indian plate is getting split. இந்தியன் பிளேட் போய் அங்க தட்டியதற்கு ஹிமாலயாஸ் மாத்திரம் ஒரு எவிடன்ஸ் இல்ல. There are other evidences. நர்மதை நதிக்கரையில நிறைய ஃபாசில்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த ஃபாசில்ல ஆதி மனிதர்கள் அந்த பகுதியில் இருந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, டைனோசர்ஸ் அந்த பகுதியில இருந்த ஃபாசில்ஸ் சிலது கிடைச்சிருக்கு. அப்ப அந்த நீங்க நினைச்சு பார்த்தா அந்த ஒரு வி ஷேப் போய் ஹிட் ஆன இடத்துல நர்மதை ஒரு பக்கத்துல இருக்கும். நர்மதையும் தபதியும் மற்ற நதிகள் எல்லாம் கிழக்கு நோக்கி பாயும் போது நர்மதியும் தபதியும் சாபர்மதியும் மாத்திரம் மேற்கு நோக்கி பாயக்கூடியவை. கோதாவரி அது ஆரிஜினேட் ஆகிற இடம் மகாபலேஸ்வர் பக்கத்துல, அங்கிருந்து ரொம்ப கிட்டக்க அரேபியன் சி, அது அங்க போகாம அங்கிருந்து ஈஸ்டர்ன் டிரெக்ஷனுக்கு வருகிறது. இந்த நிலம் போய் ஒட்டிய காலத்தில் தான் சரஸ்வதி என்கிற அந்த நதியினுடைய ஒரு பகுதி கீழே போயிருந்திருக்க வேண்டும், ஒரு பகுதி மேல இருந்திருக்கும். அதுவும் கால மாற்றங்கள்ல அந்தர்வாகினியாக போய்விட்டது, கீழே போய்விட்டது அப்படின்னு சொல்லுகிறார்களா இல்லையா? இதுல இன்னொன்னும் பார்த்தா மொஹஞ்சதாரோ, ஹாரப்பா, இந்த சிவிலைசேஷன் எல்லாம் எப்படி அழிஞ்சு போச்சு, அவ்வளோ பெருசா இருந்த சிவிலைசேஷன் எப்படி அழிஞ்சு போச்சு? பிரிட்டிஷ்காரர்கள் நமக்கு ஒரு கதையை சொன்னார்கள். சென்ட்ரல் ஏசியாலேருந்து யாரோ வந்து உங்களை எல்லாம் அழிப்பதற்காக வந்து இன்வேட் பண்ணி விட்டார்கள், தி ஆரியன் இன்வேஷன் அப்படின்னார்கள். பட் தேர் இஸ் நோ எவிடன்ஸ் ஃபார் அன் இன்வேஷன். இன்வேஷன் ஒன்று நடந்திருந்தா ஏதோ சண்டை கிண்டா நடந்திருந்திருக்கணும், ஒன்றும் இல்லை. அப்போ மொஹஞ்சதாரோ ஹாரப்பாலாம் என்ன ஆச்சுன்னா, தேர் இஸ் அ பாசிபிலிட்டி அந்த மூமெண்ட் இன்னும் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய மூமெண்ட்ல அந்த பகுதி கீழே போயிருந்திருக்கும், அல்லது தட் பிளேஸ் குட் ஹவ் பீன் லாஸ்ட். எப்படி காவிரி பூம்பட்டினம் கடல் கொண்டு அதனால் சில பாதிப்புகளை அடைந்ததோ அதே போல அங்கேயும் சில பாதிப்புகள் நிலமாற்றங்களால் ஏற்பட்டிருக்க வேண்டும். இந்த நிலமாற்றங்களோட எவிடன்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா இந்த கதைகளை தூண்டுகோள்களாக வைத்துக் கொண்டு தேடினாலும் அல்லது இந்த ஆய்வை தூண்டுகோலாக வைத்துக் கொண்டு தேடினாலும் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய பொருத்தங்கள் நமக்கு வெளியில் தெரிய வரும். எப்படி 7 பகோடாஸை ரொம்ப நாள் நம்பாம இருந்து ஒரு சுனாமி வந்து காட்டியதோ அப்படி அது கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. Just 2 lines. அகஸ்தியரை பத்தி நாம சொல்ற 2 விஷயங்களை கொஞ்சம் தேடிக்கொண்டு போனாலே
இத்தனைக்கும் இதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் எங்கெந்தோலாம் கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் நாவலந்தீவு, ஏன் ஜம்பு தீபம்? சரி, டெத்தசி என்பதை இப்போது ஆய்வாளர்கள், அறிவியல் அறிஞர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படித்தான் இந்த பூமி நகர்ந்தது. இந்த நகர்வுல தான் குமரிக்கண்டம் என்பது தொலைந்து போயிற்று. முதல்ல லெமூரியாவை பத்திய தாட் ப்ராசஸே எப்ப வந்ததுன்னா, அப்பாதுரையார்லாம் லெமூரியான்னு எழுதுறதுக்கு முன்னால வந்த தாட் ப்ராசஸ். ஏன் அந்த இடத்துக்கு, அந்த குமரிக்கண்டம்ங்கிறதுக்கு லெமூரியான்னு பெயர் வைத்தார்கள்னா, மேப்பை வச்சு பார்க்கும்போது நீங்க சவுத் அமெரிக்கன் பார்டர், ஆப்பிரிக்கன் பார்டர் இதெல்லாம் பக்கத்துல வச்சா கிழிச்சு போட்டா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்த பேப்பர் மாதிரி இருக்கும். பேப்பரை கிழிச்சிட்டு அந்த எட்ஜஸ் ஒன்னா வச்சா எப்படி இருக்கும்? So the eastern border of South America and the western border of Africa tally. The eastern border of Africa and the western border of India tally. மடகாஸ்கர் தீவுகளில் காணப்படுகிற அதே விலங்குகள் தென்னிந்தியாவிலேயும் காணப்படுகின்றன. அப்போ எங்கேயோ அப்ப என்ன கற்பனை செய்தார்கள்னா, இது ரெண்டும் முதல்ல ஒரே லேண்ட் மாஸா இருந்திருக்கணும். இந்த விலங்கெல்லாம் நடந்து போயிருக்கும். இந்த பகுதி பூமி அப்படியே கீழே தண்ணீருக்குள் மூழ்கி போச்சு. தண்ணீருக்குள் இது மூழ்கி போனதுனால நடுவுல மூழ்கி போச்சு. இது ரெண்டும் நிற்கிறதுன்னார்கள். அதனாலதான் குமரிக்கண்டம் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் வந்தது. ஏன் லெமூரியான்னு பெயர் வைத்தார்கள்னா, மடகாஸ்கர்லயும் அதே மாதிரி தென்னிந்திய பகுதியிலையும் காணப்படக்கூடிய இந்த லெமூர் அப்படிங்கிற ஒரு தேவாங்குன்னு சொல்வார்களே, அந்த தேவாங்கு வர்க்கத்தை, அந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒரு விலங்கு லெமூர். இங்கேயும் லெமூர் இருக்கு, இங்கேயும் லெமூர் இருக்கு. அப்ப இது ரெண்டையும் இணைத்த பகுதி லெமூரியா அப்படின்னு பெயர் வைத்தார்கள். ஆனா சப்சிக்வெண்ட் ஸ்டடீஸ்ல பிளேட் டெக்டானிக்ஸ் நல்ல டெவலப் ஆக இது அப்படியே எல்லாம் புதைஞ்சு போகல. இது ஸ்பிளிட் ஆகி அங்கங்க கண்டத்திட்டுகள் நகர்ந்தன. இந்த கண்டத்திட்டுகள் நகர்ந்தன என்பதை இன்றைக்கு முழுக்க அறிவியல் உலகம் ஏற்றுக்கொண்டு விட்டது. கண்டத்திட்டுகள் நகர்ந்தன என்கிற அந்த நாலேஜை வைத்துக் கொண்டு தேடினால், அகத்தியர் கடலை குடித்தார் என்பதற்கும் விந்தியத்தை வென்றார் என்பதற்கும் மிகப்பெரிய அறிவியல் உண்மையின் வெளிப்பாடுகள் காரணமாக இருக்கலாம். அதை தேட வேண்டியது நம்மை போன்றவர்களுக்கு ஒரு பொறுப்பு. ஆனா இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த கதைகள் எல்லாம் வெறும் கட்டுக்கதைகள் அப்படின்னு உதாசீனப்படுத்தாம, அப்படியா அகஸ்தியர்னு ஒருத்தர் இருந்தாரா, அவர் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படி ஒருத்தர் கடலை குடிச்சிருக்க முடியும் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற கண்ணோக்கத்தில் மாத்திரம் பார்க்காமல் ஒரு வைடர் வியூல பார்த்தோம்னு சொன்னா, பல அறிவியல் உண்மைகளை இந்திய பாரம்பரியம், இந்திய மரபு, தமிழ் மரபு நமக்கு கொடுக்கும் என்பதை நினைவுபடுத்தி, அகத்தியருடைய இஷ்ட தெய்வம் சிவபெருமான் என்று மகாபாரதம் பதிவு செய்கிறது. தென்திசைக்கு அனுப்பினார் என்பதனால் தென்திசைக்கே அகஸ்தி திசை என்கிற பெயர் காணப்படுகிறது. அந்த சிவபெருமானுடைய அருள் எல்லோருக்கும் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய இந்த சிந்தனையை நிறைவு செய்வோம். அடுத்த மாதம் இதே போல 2வது செவ்வாய்க்கிழமை மாலை சந்திப்போம். நன்றி.